Our loving Heavenly Father, we praise you, Lord, we thank you. ஆண்டவரே, இந்த காலை வேளையில், இந்த ஞாயிறு காலையில் எங்களை நீங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லை ஆண்டவரே. Lord, you have helped us. உங்களுக்காக நாங்கள் பாட, எங்கள் பாடல் துதி ஆராதனை கொடுக்க உதவி செஞ்சுருக்கீங்க. You have helped us give our offerings. ஆண்டது எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுலேருந்து நாங்கள் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும்போது, Lord, we know you are going to bless us. ஆண்டவரே, பரலோகத்தின் பலகணிகளை திறந்து எங்களுக்கு கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரே. Lord, we are sitting here, we wait eagerly. ஆண்டவரே, இது வரைக்கும் நாங்கள் என்ன பார்த்தாலும் உங்களோட வார்த்தை எங்கிட்ட நீங்கள் பேசும்போது உள்ள பிளெஸ்ஸிங் மாதிரி எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. Lord, speak to us. எங்ககிட்ட, எங்கள் எல்லார்கிட்டையும் நீங்கள் இன்றைக்கி பேசுங்க. Let your presence continue to be with us. ஆண்டவரே, உங்கள் சமூகம் எங்கள் முன்பாக செல்லட்டும், எங்கள் கூட இருக்கட்டும். எங்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோட வாயிலேருந்து வர புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலனாலும் ஆண்டவரே எங்களை பிழைக்க மட்டும் இல்லை, Lord, make us live. Lord, give us joy and happiness in our lives. Thank you, Father. In Jesus' name we pray. Amen. Amen. Right. இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்? I am the true wineன்ற மெசேஜில் உங்களுக்கு பேசுகிறதுக்கு I prepared and started. நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு திராட்சை மரத்தை நான் பார்த்ததே கிடையாது. And every time I see it, அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து அது காமிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம யூஸ்வலாக நம்ம ரோட்லலாம் பார்க்குறோம். வி சி ரோட்டில் சில நேரம் கிராஸ் பண்ணி போகும்போது திராட்சை தோட்டங்கள்லாம் பார்த்துருக்கோம். என் கண்ணுக்கு இது வரைக்கும் இலையை தவிர வேறு எதுவுமே தெரிஞ்சது கிடையாது. தட் இஸ் 100% ட்ரூ. இது என்ன விஷயம்னா, ஒன்று வந்து நம்ம 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 தமிழ் மக்களாக அதுக்குன்னு அது எதுவும் விஷயம் இருக்கான்னு தெரியல. நம்மளுக்கு வந்து பச்சை கிரேப்ஸ் தான் பிடிக்கும். இந்த கிரேப்ஸ் டேஸ்ட் பிடிக்காது. இது ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளுக்கு பிடிக்காது. நிறையா தடவை நம்ம கடையில் போய் தேடும் போதும் we look for different varieties. அதில் அடுத்த விஷயம், இப்போ வந்து எல்லோரும் ஹைப்ரிட் வெரைட்டி தான் தேடுறேன். ஏன்? சீடு இல்லை இருந்துச்சுன்னா வந்து அது லைட்டாக கசக்குது, அது ஒரு டேஸ்ட் கெடுக்குது. நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே இனிப்பாக தான் இருக்கணும். எதுவுமே யோசிச்சு பாருங்கள். எனக்கு வந்து வாழ்க்கையில் எனக்கு வேறு எதுவுமே வேணாம், எனக்கு கசப்பே இருக்கக்கூடாது. எனக்கு துவர்ப்பும் யோசிச்சு பார்த்தா, அன்றைக்கி ஒரு சின்ன பையன் வந்து சாப்பிட்றத பார்த்தேன். லெமன் ஜூஸ் வந்து வேணும்ன்ட்டு அம்மாட்ட வந்து சொல்லி வாங்கிட்டான். சின்ன பிள்ளைகளோட முகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த புளிப்பு அவங்க முகத்தில் பட்டவனே வந்து நம்மளாம் அந்தளவுக்கு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்கவே முடியாது. எந்த ஆக்டர்ஸ் அவங்களாம் தோற்று போயிடறாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் திரும்ப அடுத்த வாய் வேணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து இதெல்லாம், ஆனால் நம்ம வந்து வயசாக என்னன்னு தெரியல. நம்ம வளர என்ன சொல்கிறோம், எனக்கு இனிப்பு மற்றும் போதும். நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கனி கொடுக்கும் மரங்களா இரு. அப்படி கனி கொடுத்தா மட்டும் ஆண்டவர், நான் வந்து என் மரத்தில் வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து என் மரத்தில் வந்து ஒரு திராட்சை, ஒரு கொலையா இல்லை இந்த ஒன் கிளஸ்டர் நான் ஒன்று வளர்த்துருக்கேன். ஆண்டவர் என்ன சொல்கிறா, அது பத்தாது. என்ன சொல்கிறா, இல்லை நீ வளர்றேன்னா ஐ வாண்ட் யூ டு கிவ் ஆல் ஃப்ரூட் தான். அப்படி தானே சொல்கிறேன். முழு மரமும் கனியாக தெரியணும். ஆண்டவர் வந்து இது பயங்கரமான, இது ஒரு நம்மளோட பயங்கரமான பிஸ்னஸ் மேனாக இருப்பார் போல். இல்லை வந்து இலையை நான் யூஸ் பண்ண முடியாதுன்னு டிசைட் பண்ணிட்டாரு. இல்லை, காட் வாண்ட்ஸ் அஸ் டு பி ஃப்ரூட்ஃபுல் சில்ட்ரன். ஆண்டவரோட பிள்ளைங்களாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, நம்ம வந்து கனி கொடுக்கும் பிள்ளைகளாக மாற்றணுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்ட் இட்ஸ் எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் தாட் ப்ராசஸ். ஏன் அவர் சொல்கிற அந்த வார்த்தை, நம்ம யோவான் 15 1 வசனம் 2 வசனம் நம்ம திரும்ப எடுத்து பார்த்தோம்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே நிமிஷம் நின்று நம்ம சேர்ந்து வாசிச்சுட்டு உட்காரலாமா? இட் இஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ரீட் காட்ஸ் வேர்ட் டுகெதர். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்க கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த கடைசி போர்ஷன் மட்டும் திரும்ப வாசிக்கலாமா? கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். Thank you. You may all be seated. Right.
நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு வந்து நம்ம வந்து இன்னும் கனி கொடுக்கணும். ஆண்டவர் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேனே, இது பத்தாதா? ஆண்டவர் ஒன்றுமே செய்யல, ஒன்றுமே நான் சொல்லவே தேவையில்ல. அவர் நேராக அந்த கத்திரிக்கோள், அந்த தோட்டக்கார கத்திரிக்கோள், அந்த கார்டன் சீசர்ஸ் தூக்கிட்டு வந்துடுறாரு. ஐயோ ஆண்டவரே என்ன இல்லை இன்னும். அதான் அந்த பிக்சரை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு இடத்துல வந்து அங்கே வந்து கனி வர்றதுக்கு அந்த பிரான்ச் ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னொரு இடத்துல கனி வர்றதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, பிரான்ச் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்து 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 ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் சொன்னாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலகத்தில் வந்து ஃப்ரான்ஸ் நாடு வந்து இட் இஸ் நோன் ஃபார் தேர் வைன். அவங்க அதில் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிற ஒரு பேட்டி கொடுக்கும்போது பேசுகிற காமிச்சாங்க. அவங்க வந்து அவங்க அந்த விளையிற நிலத்தை காமிச்சாங்க. இது எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேருக்கு இந்த நியூஸ் தெரியும்னு தெரியாது. அவங்க காமிச்சாங்க, நீங்கள் வந்து அந்த அது இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரோடோட மோசமாக இருந்துச்சு அந்த கிரவுண்டு. நான் அதை என்னால் இமேஜினே பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு தோட்டம்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ, அந்த தோட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பச்சை பசேர்னு இருக்கணும். யோசிச்சு பாருங்க, அப்படி நிலம் வந்து அப்படியே அழகாக உழுது அப்படியே சாஃப்டாக அப்படியே லைட்டாக அப்படி தூக்கினா இருக்குது. அப்படி தான் நம்ம விதை. தட் இஸ் த பேரபிள் ஆஃப் த சோவரும் என்ன இருக்குது, ஆண்டவர் வந்து விதைக்கிறவனும் எந்த மாதிரி இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்றது நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் கிரேப்ஸுக்கு அப்படி கிடையாது. கல், பாறை, ப்ரௌன் மண், அது அப்படியே தோட காமிக்கிறாங்க. கீழே எடுத்து அவங்க உட்காந்து அப்படி குனிஞ்சு காமிக்கிறாங்க. பாருங்க, வெறும் கல்லாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், கிரேப்ஸ் செடியில் வந்து இது நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஆனால் நான் படிக்கும்போது எனக்கு ஷாக் ஆகிட்டேன். மண் ஈஸியாச்சுன்னா கிரேப்ஸ் டேஸ்ட்டாக இருக்காதான். இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம் அவங்க ஜெனரேஷனாக தோட்டம் வச்சுருக்கவங்க சொல்கிறாங்க. நீங்கள் மண் நல்ல மண்ணிலேருந்து போட்டு பாருங்கள், கிரேப்ஸோட டேஸ்ட்டே இருக்காது உங்களுக்கு. அது வந்து கஷ்டப்பட்டு தான் அது வேறு ஊனி இது பண்ணால் அப்போ தான் அதுக்கு இனிப்பு கூடும் அப்படின்னாங்க. எனக்கு இது ஷாக். ஏன்னா ஐ மீன் நம்ம வந்து கிரேப்ஸ் வைக்க நம்ம சாப்பிட்றதே பெரிய விஷயம். இதுலேயே இப்போ எத்தனை பேர் வந்து இதில் இப்போ கோல்டு பிடிக்குது, அதனால கிரேப்ஸ் சாப்பிடலன்னு கை தூக்குறீங்க, எத்தனை பேர் இருக்க போறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா, ரைட்? ஆனால் யோசிச்சு பாருங்களேன், அது வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தாதான் அதுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். இது என்ன ஆண்டவர், இப்படியும் ஒரு விஷயம் இருக்கா? ஆமாம். ஆனால் அது மட்டும் இல்லை, அது நீங்கள் வெட்ட வெட்ட நல்லா கூட வளரும்னு வேற ஆண்டவர் சொல்லி வச்சுட்டார். அப்புறம் தான் புரியுது எப்படி இஸ்ரேல் நாட்டில் வந்து எதுக்காக அவங்க வந்து திராட்சை தோட்டத்தை பற்றி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு திராட்சை கொடியும் ஒரு அத்தி மரமும் உண்டு. சாலமோன் ஒவ்வொருத்தரும் அதோட நிழல்லையே அப்படி அதுக்கு அடியில் தான் அவங்க இருந்தாங்க, வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் நம்மளுக்கு அந்த ஐடியாவே புரியுது. அங்கே இஸ்ரேல் நாட்டில் நீங்கள் யாராவது நீங்கள் போயிருந்தீங்கன்னா அங்கே பச்சை பசேர்னு எல்லா இடத்துலையும் இருந்துச்சா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கல்டிவேட்டட் லேண்டு மட்டும் தான் பச்சை பசேர். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அங்கேருந்து அத்தி மரத்தோட அந்த செடியெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டார். எப்படியோ பிளேனில் அடிச்சு பிடிச்சி எப்படியோ தூக்கிட்டுலாம் வந்துட்டார். எங்கள் வீட்டில் போட்டால் இங்கேயும் வீட்டில் நல்லா வளருது. என்ன மண்ணில் போட்டுக்க, நம்ம ஊர் மண்ணில் தான் பிரச்சனை இல்லாமல் வளருது. ஸோ என்ன மோசமான மண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாறை, கல், மலை அந்த மாதிரி இடம் தான். யூதா நாடை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா வந்து மலை பிரதேசம். அது மலை பிரதேசம்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நீங்கள் கணக்கு போட்டுற முடியலை. அது வெறும் பாறையாக தான் தெரியுது. எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பாறை தெரியும். திடீர்னு நீங்கள் ஒரு பாறையை பார்த்தீங்கன்னா இதுதான் லோத்தோட ஒய்ஃப்னு சொல்லிடுவாங்க. அதை நம்பிடாதீங்க, அது வேறு அது அடுத்த பிரச்சனை, ரைட்? அது நம்மளுக்காக வசதியாக வந்து கரெக்டாக ரோடு ஓரத்துலேயே வந்து ஒரு பாறையை பார்த்துட்டு இதுதான் லோத்து. அது பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மள மாதிரி 5 மடங்கு சைஸில் இருப்பாங்க. அப்புறம் ஏன் இதெல்லாம் ஆண்டவர் என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து? பட் தட் கிரேப் வாஸ் ஸ்வீட். அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் 3 ரோசஸ் அட்வர்டைஸ் பண்ணி இன்னும் ஞாபகம் வச்சுங்க, நிறம், சுவை, திடம் எல்லாமே இருக்குங்க, கலரை பாருங்க. அப்படின்னா ஆண்டவராகி இயேசு ஒரு தோட்டக்காரர்னா லேசான விஷயம் கிடையாது. ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி ஹவு டு கெட் த பெஸ்ட் கிரேப்ஸ். என்கிட்ட எந்த பழம் எப்படி பெஸ்ட்டு பழத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றது ஆண்டவராகி இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை உண்மை தைரியமாக சக்கைத்துக்கிறீங்க? இயேசுக்கு நல்லா தெரியும். God knows how to get the best grapes. இனி அப்பனா அதோட மீனிங் என்ன? என்னை எந்த கிரவுண்டில் என்னைய விதைச்சா
நான் ஒழுங்காக வளருவேன். கிரேப் செடி அது ஸ்ட்ராங்காக தான் தெரியுதுங்க. அந்த ஒவ்வொரு கிளையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். டீ பிளான்டேஷன் போனீங்கன்னா அது எப்படி இருக்கு? அது மரத்தோட சைடில் அப்படி இப்படி வளருது. நீங்கள் வந்து அது ஓரத்தில் கொஞ்சம் உரைச்சி பாருங்கள், கை காலெலாம் கீச்சி தான் வெளியே அனுப்பும். தோஸ் பிரான்ச்சஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த டீ டஸ்ட்டு, அப்புறம் என்ன டீயோட கொழுந்து அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து டெய்லி வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, நீங்கள் சாப்பிட்ற டீ வந்து நல்ல குவாலிட்டி இல்லை, நாங்கள் உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டி டீ கொடுக்குறோம், அப்படி இப்படி எங்களை நம்புங்கன்ட்டு 200 பேர் சொல்கிறாங்க. அதான் அதையும் நம்ப முடியல. ஆனால் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸே இது என்ன, இது நம்மளுக்கு கொடுக்குறது என்ன, டஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துங்க, டீ லீஃபு டஸ்ட்டு, அது காஞ்சு கருவாடாக போன லீஃபு அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மரம் இஸ் வெரி சூப்பர் ஸ்ட்ராங். பிடிச்சி இழுக்க முடியல, உடைக்கிறதுக்கு ஈஸியாக இல்லை, அது ரொம்ப ஒல்லியாக தான் இருக்க மாதிரி தெரியுது. மலை சைடில் இருக்குது, அதனால் அதுக்கு தண்ணி ரொம்ப நிற்கவும் முடியாது, ஆனாலும் அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ சம் லெவல் காட் நோஸ் ஹவு டு நம்மளை எப்படி வளர்க்கணும், நம்மளை எப்படி கனி தரும் ஜனங்களாக அவரோட பிள்ளைங்களாக மாற்ற முடியும் அப்படின்ட்டு ஆண்டவருக்கு தெரியுது. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், கரெக்டா? ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவர் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் நீ சொல்கிறத பார்த்தா என் வாழ்க்கை வந்து என்னை முதல்ல இருந்தே என்னை கல்லுக்கும் மண்ணுக்கும் நல்ல காஞ்ச கருவாடான நிலத்தை தான் என்னை வளர வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி, நான் சுற்றி பார்க்குறேன், இங்கே மதுரை எங்கே நான் திரும்பி பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, சரி நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் அடுத்த ஸ்டெப் என்ன வருது, அதில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு நான் எப்படியோ வளரணுமா, திரும்ப வந்து நான் ஒரு கிளஸ்டர் கொடுத்தாலும் பார்த்தாது, நான் இன்னும் கிரேப்ஸ் எடுத்து திரும்ப என்னையை வெட்டுவீங்க, திரும்ப என்னையை உதப்பீங்க, திரும்ப என்னை அடிப்பீங்க மிதிப்பீங்க சொன்னால் ஆண்டவரே என்ன? அந்த கேள்வி எத்தனை பேருக்கு அது யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இது வந்து கனி கொடுக்குற மரம். அதே வசனத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லுது, ஒரு மரம் கனி கொடுக்கலன்னா முழுவதமாக அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு. ஆண்டவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து என் லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக்குற மாதிரி தெரியுதா? ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏன் உங்கள் பாரத்தெல்லாம் என்கிட்ட வந்து கொடுத்துருங்க, ஏன் பாரத்தை நீங்கள் அதோடு சேர்த்து என் பாரத்தை நீங்கள் ஏற்றுக்கணுங்க, என்னோட சுமை வந்து லைட்டாக இருக்கும், லகுவாக இருக்கும், உங்களுக்கு உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். யூ வில் ஃபைண்ட் ரெஸ்ட் ஃபார் யுவர் சோல்ஸ் அப்படின்னு ஆண்டவர் அப்படின்னா என்ன சொல்கிறாரு, நான் வந்து கனியும் கொடுக்கணும், நான் கனி கொடுத்தா நான் நிறையா கொடுக்கணும், நான் கனி கொடுக்கலைன்னா நான் உயிரோடே இருக்க கூடாது. இப்படி நம்ம பைபிள் வாசிச்சோன்னா நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம எப்படி நினைப்போம்? நேற்று வந்து நாங்கள் உங்களுக்கு போன மாதம் உங்களுக்கு நான் டெஸ்டிமனி சொன்னேன். நான் சொன்ன அந்த டெஸ்டிமனி படி அதே அந்த ஆஃப்ரிக்கன் பாஸ்டர் நானும் அப்பாவும் மிஸ் பண்ண அந்த மொதல் மெசேஜை நான் கேட்டேன். அந்த மொதல் மெசேஜில் வந்து அமெரிக்காவில் எப்போ எழுப்புதல் வந்துச்சுன்றதை பற்றி அவர் பேசினார். 19th century 1800s அந்த டைமில் வந்து யூகேல எழுப்புதல் வந்து அங்கே இருக்கவங்கள அங்கே அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு அவர் பேசினார். அமெரிக்காவில் அவர் பேசும்போது என்ஃபீல்டுன்ற இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சு அப்படின்னார். அந்த மெசேஜோட டைட்டில் நீங்கள் கேட்குறீங்களா? அந்த அவர் பேசின பிரசங்கத்தோட மெசேஜ் டைட்டில் என்ன தெரியுமா? சின்னர்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அன் ஆங்க்ரி காட். கோபமுள்ள ஆண்டவர் கையில் மாட்டின பாவிகள். தட் வாஸ் த மெசேஜ் தட் பாஸ். ஆனால் அந்த மெசேஜுக்கு என்ன நடந்துச்சா, அமெரிக்காவில் எழுப்புதல் அந்த ஊரில் ஆரம்பிச்சிச்சு. ஐ நோ நன் ஆஃப் அஸ் ஆர் ரேசிங் ஆர் ஹேண்ட்ஸ் ஹல்லேலூயா அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு சைடு நம்ம வந்து ஆண்டவரை பற்றி நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஆண்டவர் வந்து ஒரு சாந்த குணமுள்ளவர்,
மெதுவானவர், இரக்கமுள்ளவர், தலைமுறை தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற, எனக்கு வந்து என் மேலே கிருபை காமிக்கிற அப்படின்னு ஆண்டவர்ன்ட்டு நம்ம ஆண்டவரை நம்ம எப்படி ஆக்கிட்டோம்? ரொம்ப லைட் வெயிட்டாக. அவர் வந்து நான் என்னன்னாலும் பண்ணலாம், நான் பண்ணாலும் வந்து அவர் என்னை திரும்ப கேள்வி கேட்க மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார், அடிக்க மாட்டார் அப்படின்னு. ஆனால் எவ்ரி திங், அது ரொம்ப சிரிப்பான விஷயம் என்ன, இது வந்து நம்மளுக்கு யாருக்குமே, இங்கே எத்தனை பேர் வந்து தோட்டம் நான் வளர்ச்சி, எத்தனை பேர் நான் தோட்டம் வளர்க்குறேன்னு சொல்கிறீங்க? ஒரே நிமிஷம் கை தூக்குங்க பார்ப்போம். 0% ஆஃப் த சர்ச் பாப்புலேஷன் நோஸ் ஹவு டு பிளான்ட். அங்கே தான் இங்கே பிரச்சனை. நம்ம வந்து ஆண்டவர் வந்து இல்லை, இந்த செடியை பார்த்தோன்னே இருந்து எல்லாம் பச்சை பசை, எனக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படி இப்படி நம்ம கணக்கு போட்டுட்டோம் ஒழிய, ஆனால் ரியாலிட்டி வந்து தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு தான் அந்த ரியாலிட்டி தெரியுது. அது எத்தனையோ வருஷமாக வருஷ காலமாக சந்ததியாக வளர்த்தவங்களுக்கு தான் வந்து இந்த மரம் இப்படி தான் இருக்கணும், இந்த மண் இப்படி இல்லைன்னா என் கிரேப்ஸுக்கு இந்த டேஸ்ட்டு வராதுன்னு ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு அது தெரியலை, நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன, நான் கடைசியாக பேசும்போது சொன்ன மாதிரி எனக்கு வந்து அரைகுறையாக ஒரு வசனம் தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் தாழ்ச்சி அடைவேன், அது எனக்கு புரியுத அடையேன். சாரி ஐம் சாரி, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, என் ஃப்ரெண்டு சொன்னதை ஞாபகம் இருக்கு. என்ன, எனக்கு ஒன்றுமே வேணாம். ஏன் இங்கிலீஷ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் ஐ ஷால் நாட் வாண்ட். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒன்றுமே வேணாம். நம்ம இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சது இந்த வசதியான கர்த்தர். வெஸ்லி சின்ன பிள்ளையில சொன்ன வசனம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்காது, இயேசு கண்ணீர் விட்டார். இப்படி தான் நம்ம வந்து நிறைய சின்ன சின்ன விஷயமா அது வந்து நம்ம இன்னைக்கு சொல்கிறத பார்த்தா ஆண்டவர் வந்து இன்னைக்கு இயேசு வந்து நம்மளை பார்த்து, நம்ம சர்ச்சில் உட்காந்துருக்க நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விடுறாரா, சந்தோஷமான கண்ணீரா, கவலையான கண்ணீரா, இவனை நான் என்ன பண்ணன்ற கண்ணீரா அப்படின்னு தெரியல. இயேசுவை பற்றி தெரியாது, ஆனால் எங்கள் அப்பா என்னை நினச்சி கண்ணீர் விட்டது எனக்கு கண்ணால் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்காம நான் இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்து நான் உட்காரு. அப்புறம் ஆல் ஆஃப் திஸ் வாட் டஸ் இட் டெல் அஸ்? ஆண்டவர் வந்து என்ன சொல்கிற, நம்மளுக்கு வந்து வசனமே தெரியறதுக்கு முன்னாடி ஆண்டவரின் கிரியேஷன், ஆண்டவர் படைத்த படைப்புகளே வந்து என்னை பற்றி உங்களுக்கு சொல்லுதே. காட்ஸ் கிரியேஷன் ஸ்பீக்ஸ் அபவுட் காட். 8வது சங்கீதம் தானே, 3வது வசனம் 4வது வசனம் எடுத்து பாருங்க. when I see consider உமது விரல்களின் கிரியைகளாகிய உமது வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நிறைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். நீங்க ஆண்டவர் என்ன செய்றீங்க, என்னெல்லாமோ செஞ்சிருக்கீங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்க 6வது வசனம் 7, 8, 9 வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த உலகத்தில் நீங்கள் படைச்ச எல்லாத்துக்கும் மேலே வந்து என்னைய நீங்கள் போட்டுட்டீங்க. பட் ஆன் சம் லெவல் முதல் வசனத்துலேருந்தே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே யூ ஹாவ் டிஸ்பிளேட் யுவர் ஸ்ப்ளெண்டர். உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது என்று நீங்கள் காமிக்கிறதுக்கு உமது மகத்துவத்தை வானங்களுக்கு மேலே வைத்தீர். God has created everything. நம்மளுக்கு என்னென்ன தேவையோ, நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ, நம்ம என்னென்ன படிக்கணுமோ, நம்ம புக்கை திறக்கிறதுக்கு முன்னாடி, கரெக்டா, நம்ம பாட புக்கை திறக்கிறதுக்கு முன்னாடி, பைபிளை திறக்கிறதுக்கு முன்னாடி கூட ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் ஆச்சு. அதனால தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசுவோட பிரசங்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீங்கள் தோட்டத்தில் வளர்ற ரோட்டில் வளர்ற பூக்களை பாருங்க, அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆனால் சாலமோன் கூட அவரோட க்ளோரி டேஸில் இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணதில்லை. சொன்னாரா சொல்லலையா? ஜீசஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஆஃப் த மெசேஜஸ் ஹீ கேவ், அவங்களுக்கு என்ன காமிச்சாரு, உங்களை சுற்றி பாருங்க. அதில் என்ன சிரிப்புனா, இதில் வந்த யூதர்கள் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு படிக்க தெரியலைனாலும் அவங்களுக்கு வசனம் மனப்பாடமாக தெரியும்.
வசனம் மனப்பாடமாக தெரியும். எந்த அளவுக்கு வசனம் மனப்பாடமாக தெரியும் உங்களுக்கு அன்றைக்கி ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ப்ராபப்ளி ஸ்போக் இந்த ஈவினிங் சர்வீஸ். ஏசாயா சுருள் முதல்ல கிடச்சது வந்து ஏசாயா சுருள் வந்து அவங்க மேசரிட்டிக் டெக்ஸ்ட்ன்றாங்க, அதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. அந்த ஒரு புக்கு மட்டும் எங்கேயுமே கிடைக்கல, 1000 வருஷமாக எங்கேயுமே கிடைக்கலன்னாங்க. எழுதப்பட்டிருந்தது எபிரேய மொழியில். ஆயிரத்துக்கு எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் டெட் சி ஸ்க்ரால்ஸில் 1985 அந்த டைமில் ஏசாயா சுருளும் கண்டுபிடிச்சாங்க. வார்த்தைக்கு வார்த்தை ஒரே மாதிரி இருந்துச்சான். 1000 வருஷத்துக்கு மேலே they haven't found the book. ஆனால் அந்த புக்கும் இந்த சுருளும் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை மாறாமல் இருக்கு. ஏசாயா புஸ்தகத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி பாருங்க, நம்மளால் ஒரு சங்கீதம் மனப்பாடம் பண்ணுற கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தோஸ் பீப்புள் ஆல்ரெடி நியூ த வேர்ட். வசனம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் வசனம் மனப்பாடம் பண்ணியிருந்தா கூட எனக்கு அந்த வசனத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்றதுக்கு ப்ரூஃப் வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம். இன்னைக்கு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணு, இதுக்கப்புறம் இது வரும், இதுக்கப்புறம் இங்கே ஒரு இந்த என்ன சொல்ல நம்ம அந்த தேர்ஃபோருக்கு ஒரு சிம்பிள் போடுவோம் தெரியுமா, எல்லாமே நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி எழுதி படித்து ஒப்பிச்சு 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 நல்லா மார்க் வாங்கினவங்களாம் நம்ம போன லாஸ்ட் டைம் நான் பேசின மாதிரி முட்டி 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 படித்து மார்க் வாங்கிட்டு போயிட்டாங்க. எவ்ரிதிங் இஸ் தேர். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உலகத்துலேயே உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் எல்லாமே கண்ணு முன்னாடி வச்சுருக்கேன். அதனால தான் என்ன தெரியல, ஆண்டவர் வந்து மனிதனுக்கு கொடுத்த வேலை வந்து நீ தோட்டக்காரனாது ஒழுங்காக இந்த நிலத்தை நீ பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஜாப் கிவன். ஏன் இதெல்லாம் முக்கியம், ஏன் இதெல்லாம் முக்கியம்? ஆண்டவரே நான் வந்து இவ்வளோ வேலை நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டேன், இதுக்கு மேலே நான் கஷ்டப்பட முடியாது. அந்த டைமில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இளைப்பாறுதலுக்கு நீ என்கிட்ட வா, உன் சுமையெல்லாம் என்கிட்ட வை, ஏன் சுமையை நீ தூக்கிக்கோ. அண்ட் ஐ ட்ரை திஸ். இது நான் சும்மா மெசேஜ் ஆனவங்களுக்கு கொடுக்குறேன், இல்லை எனக்கு இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இல்லை, நீ சொல்கிற நாங்கள் நம்ப முடியாது நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஸோ அது வேற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் உலகத்தில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரூஃப் தேவைப்படுது. நம்ம நார்மலாக யோசிச்சு பாருங்கள். ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ் ஈவெண்ட் தி அதர் டே. அன்னைக்கு என்னாச்சு, வேலை பார்க்குறோம் இங்கே எத்தனையோ பேர், இங்கே எத்தனை பேர் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு ஒரே நிமிஷம் கை தூக்குங்களேன். ஜஸ்ட் டெல் மீ வென் யூ கோ டு ஜாப். உங்களுக்குன்னு ஒரு வேலைக்கு நல்லா கை தூங்க பரவாயில்ல. ஐ எக்ஸ்பெக்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ரைஸ். கரெக்டாக நான் வேலைக்கு போகிறேன். வேலையில் வந்து என்னை நல்லா ட்ரீட் பண்ணுறாங்களா, என்னை ராஜா மாதிரி மதிக்கிறாங்களா, இல்லைனா வந்து என்னை மிதிக்கிறாங்களா, அடி வாங்கினாங்க, புளிகிறாங்களா? சொல்லுங்கள். புளி தான் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா வேலையும் அப்படி தான். நம்ம வந்து நம்ம மேனேஜர் நம்மளை புளிகிறான்னு நினைக்கிறேன். நம்ம மேனேஜர் ஆனவனே நம்ம மேனேஜருக்கு மேலே ஒருத்தன் புளிகிறான்னு நம்மளுக்கு அன்னைக்கு தான் தெரியுது. வேற வழி இல்லை. அப்படி நம்ம தான் புளிகிற மாதிரி ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வெரி வெரி டாப்பில் இருக்கணும். யாராக இருக்கணும்? நீங்கள் வந்து வேலை உற்பத்தி செய்கிற ஆளாக இருக்கணும் அப்படின்றாங்க. கரெக்டாக? இன்றைக்கி உலகத்தில் வந்து என்ன சொல்லுது, த ஹோல் ஃபண்டமெண்டல் ஆஃப் இது வந்து இல்லை, நம்ம வந்து அந்த டாப்பில் இருக்கணும். டாப்பில் இருக்கணும். நான் வந்து மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவங்க எத்தனை மணி நேரம் தூங்குறாங்கன்னு யாராவது கேள்விப்பட்டீங்களா? தோஸ் பீப்புள் டோன்ட் ஸ்லீப். உலகத்தில் இருக்கிறதுல ரிச்சஸ்ட் பீப்புள் எவ்வளோ நேரம் தூங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க 4 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயம்ன்றாங்க. எனக்கு 10 மணி நேரம் தூக்கம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இங்கே. அது அடுத்த சைடு. அப்புறம் என்ன நடக்குது? ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் அந்த திராட்சை செடி மாதிரி தேர் இஸ் சம்திங் இன் லைஃப் தட் சேஸ் நம்ம வந்து ஒரு எஃபர்ட் போடாமல், ஒரு ஹார்ட் ஒர்க் போடாமல், ஒரு கரையை செலுத்தாமல் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு லெவலுக்கு நம்ம ரீச்சே பண்ண முடியலை. ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், அதே ஆஃபீஸாக இருக்கட்டும், அதே இருக்கட்டும், ஒருத்தன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான், ஒரு வேலையும் செய்யாமல் இங்கிட்ட சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, வேலை செய்யாமே உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாரும் அப்படி பார்த்துருப்பீங்க. ஆட்கள் யாராவது இருப்பாங்க, நம்ம வந்து லோன்னு ஒர்க் பண்ணிட்டு வேலை வணிகரக்கு வந்து திட்டு வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு, வேலை செய்கிறவன் தான் எக்ஸ்ட்ரா திட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு, ஆனால் அந்த ஒருத்தர் வெட்டியாக உட்காந்துருக்காரு. மேனேஜரை சொல்லாதீங்க, அவர் வந்து அவரோட நிலைமை வேறு.
நம்ம லெவலில் ஒருத்தர் வெட்டியாக உட்காந்துங்க, அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதா கிடைக்கலையா சொல்லுங்க? அவங்கள டீமில் வச்சிருக்க ரீசன் அந்த பாட்டம் 5% ஒரு ஆளை நான் போடணுமேன்றதுக்காகவே ஒரு மேனேஜர் ஒரு ஆளை வச்சிருப்பார். கம்பெனி விட்டு தூக்கவும் மாட்டாங்க, வேலை கொடுத்தா செய்யவும் மாட்டாங்க, ஒரே வேலையை வச்சுட்டு நம்ம இதுவும் நடக்குது உலகத்தில். ஏன் அப்போனா ஒருத்தர் பைபிளில் சொன்ன மாதிரியே தன் வேலையில் உத்தமனாக இருக்கவன், தன் வேலையில் ஒழுங்காக இருக்கவன் வந்து பைபிளே சொல்லியிருக்கு, அவன் நீசனுக்கு கூட நிற்காம he will stand before kings. அதுவும் பார்த்துக்கோங்க, ஒரு ஆள் ஒருத்தர் ஒரு வேலை கம்பெனியில் யாரும் செய்யாத ஒரு நல்ல வேலையை, உண்மையாகவே நல்ல வேலைன்னா என்ன, கம்பெனிக்கு காசை குறைச்சி கொடுக்குற ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம், டக்குன்னு அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிதான் ஆகுது. தேர் ஆர் திங்ஸ் ஹேப்பனிங். அப்புறம் பரலோக ராஜ்யத்தில் என்ன நடக்குது? வாட் டஸ் காட் டு? நம்ம கனி தரும் மரமாக இருந்தால் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு? நான் கத்திரிக்கோளை கொண்டு வரதான் போகிறேன், ஆனால் ஐ எம் கோயிங் டு மேக் யூ பேர் மோர் ஃப்ரூட். இன்னும் கனி உடனே கொடுக்க வைக்க தான் போகிறேன். பைபிளில் அப்படி யாரை பற்றி அப்படி எழுதியிருக்கு அப்படின்னு நானும் எடுத்து யோசிச்சு பார்த்தா, இது இந்த ஒரு புது வருஷத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எடுத்தவொடனே நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். சரியா? அவர் பேர் ஏனோஷ். 4வது அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 4:26. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஷ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். This is a very very interesting verse. ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோட வாழ்ந்தான்? 930. 930 வருஷம் ஆதாம் வந்து உயிரோட இருந்தான். ஆதாமுக்கு சேத்து பிறந்த வருஷம் வந்து 130வது ஆண்டு. அதுக்கப்புறம் சேத்துக்கு அப்புறம் யார்? சேத்தோட பையன் வந்து எப்போ பிறந்திருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 105. ஸோ 245 வருஷம் என்ன நடந்துச்சு? இன்னும் 250 வருஷத்துக்கு மக்கள் வந்து ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு அவங்க ரெடி இல்லை. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கு? So many years people were not worshipping. ஆனால் இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு பாருங்கள், ஆதாம் ஏவாள் வந்து அன்றைக்கி பாஸ்டர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. ஆண்டவர் இன்ஸ்டிடியூட் பண்ணுறது, ஆண்டவரோட ஃபஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன் வந்து மேரேஜ். கரெக்டாக? பைபிளில் அதிகாரத்திலே வந்து போட்டாச்சு, 2வது அதிகாரத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. 2வது இன்ஸ்டிடியூஷன் என்னன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். சத்தமாக சொல்லலாம், எவ்வளோ தைரியமானாலும் சொல்லலாம். அவர் சொன்ன 2வது இன்ஸ்டிடியூஷன் வந்து சர்ச்சு அப்படின்னார். ஆண்டவர் நீங்கள் சர்ச்சை வந்து பேதுரு, அதுக்கப்புறம் ஆண்டவர் ஜீசஸ்க்கு அப்புறம் எங்கு 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்காங்களோ, கூடியிருந்தது யார்? 2 பேர் இருந்தாங்க. யார் அவங்க கூட இருந்தாருன்னு கேட்டார் அவர். தேவனே அவங்க கூட பகலின் குளிரான நேரத்தில் God came and spent time with them. இது ஃபஸ்ட்டு சர்ச்சு ஆண்டவர் எப்போ ஆரம்பிச்சிட்டா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாரு. மறக்கவே முடியல என்னால். இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் தாட் டு சே. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாரும் சர்ச்சுன்னு வந்து உட்காந்துருக்கோம். பட் அப்போ ஆரம்பித்த சர்ச்சு, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ நாளாக சந்தோஷமாக இருந்தாங்க? ஆண்டவர் சொல் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்த வரைக்கும் the church was well. I want you to remember that. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஆதாம் ஏவாள் வந்து இவங்களே வந்து சர்ச்சை விட்டு வெளியே போன மாதிரி they went away. எதனால? பாவம் உள்ளுக்குள்ள வந்துருச்சு. என்னைக்கு அந்த பழத்தை நீ புசிக்கிறியோ நீ சாகவே சாவாய் அப்படின்னு மட்டும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அவங்க உலக உயிர் வந்து போகலைனாலும் something died that day. ஆனால் ஒன்று இறந்துச்சுன்னு பார்த்தா பாவம் உலகத்துக்குள்ளே இப்போ வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் காயின் ஆவேல், அந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும். காயின் வந்து நீங்கள் என்னன்னாலும் பாருங்கள், 4வது அதிகாரத்தை நீங்கள் எப்படினாலும் வாசிச்சு பாருங்கள். காயின் நல்ல ஐடியா தான். இந்த தாட்ஸ்லாம் சில சொல்லுவாங்க தெரியுமா, இவருக்கு வந்ததெல்லாம் நல்ல ஐடியா தான், செஞ்சதெல்லாம் யோசிக்கிறதுலாம் கரெக்டு தான், அவர் செய்கிறதுல தான்
பிரச்சனை இருக்குது. சொல்லுவாங்களே, இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, நீங்கள் வந்து அவங்க ஒர்க்லாம் அவங்க ஐடியாஸ்லாம் சூப்பர், எக்ஸிக்யூஷன் பிரச்சனை. அப்படி இன்றைக்கி நீங்கள் ஒரு காரை வாங்கினீங்கன்னா அந்த கார் என்ன ஆகும்? நீங்கள் வண்டி ஓட்டும் போது கார் வீல் தனியாக, ஸ்டியரிங் மட்டும் நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், மீது எல்லாம் உளுந்து ஓடி இருக்குன்ற மாதிரி தாமஞ்சேரி காட்டுற மாதிரி ஆயிரும். ஆனால் அன்னைக்கு காயின் என்ன பண்ண, நான் வந்து இல்லை, நான் கடவுளுக்காக நான் ஒரு ஆஃபரிங் கொண்டு வரணும். அவன் என்ன ரீசனுக்காக பண்ணா, எப்படி பண்ணா, நான் உண்மையாகவே நல்லதுக்காக தான் செஞ்சானா எதுவுமே தெரியல. ஆனால் நம்மளுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பைபிளில் எழுதியிருக்கு. என்ன வார்த்தை எழுதியிருக்கு? ஆபேலோட ஆஃபரிங்கை ஆண்டவர் அங்கீகரித்தார், காயினோட ஆஃபரிங்கை ஆண்டவர் அங்கீகரிக்கல. இதில் நிறைய இதை வியாக்கியானம் பண்ணுற மக்கள்லாம் வந்து சூப்பராக வியாக்கியானம் பண்ணுவாங்க. அண்ட் ஐ எம் பிரிட்டி ஷுர் ஆல் ஆஃப் தெம் ஆர் ராங். நான் கேட்ட பெஸ்ட்டு வியாக்கியானம் வந்து, இல்லை, ரத்தம் இல்லாமல் ஆண்டவர் ஆஃபரிங் அக்செப்ட் பண்ண மாட்டாராம். நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த தகன பலியும் பாருங்கள், தகன பலியில் ரத்தம் இருக்கவே கூடாது. இஸ் இட் ஒரு என்ன புறா அறுத்தா கூட ஃபஸ்ட்டு கீழே ஊற்றிட்டு தான், where did they get that idea from? It is wrong. அப்புறம் அந்த ஈவன் டேடிக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் மாதிரி ஆயிரும். அப்புறம் ஏன் நான் காய்கறி வச்சு நான் ஆஃபரிங் கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? தக்காளி சட்னி செஞ்சு தான் கொண்டாடணுமா? எப்படி யோசிச்சு பாருங்க. அதுவும் அந்த கலர் வரமாட்டேங்குது, அதுக்கு நீங்கள் அப்புறம் காஷ்மீரி சில்லி, அப்போ தான் அந்த கலர் கிடையாது. இப்படிலாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். திஸ் இஸ் நாட் த ரீசன். அப்படின்னா இல்லை, ஆண்டவர் மோசமான ஆண்டவரா? ஏற்கனவே நீ சொல்லிட்ட ஃபினி, அவர் வந்து என்னை வந்து ரொம்ப கஷ்டமான மண்ணில் மண்ணு பாறை என்னை ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி செடிக்குள்ளே தான் வந்து என்னை போட்டு விடுவார் அப்படின்னு. இன்னும் பைபிளில் ஃபுல்லாக பாருங்கள், ஆண்டவரை பற்றி பாருங்கள். ஆண்டவர் வந்து நீதியும் நியாயமும் செய்கிற ஆண்டவர். அவரோட சிங்காசனத்தோட பில்லரே வந்து நீதியும் நியாயமும் இருக்கும்போது ஆண்டவர் வந்து தப்பு பண்ணியிருப்பாரா? இல்லை, உன் தம்பி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அவனை எனக்கு பிடிச்சிருக்கு, உடனே எனக்கு பிடிக்கல, அதனால உன் ஆஃபரிங் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் அங்கீகரிக்கலைன்னொடனே அவனுக்கு காயினுக்கு வந்து கோபம் வந்துருச்சு, அவன் முகம் மாறிச்சு. பைபிள் அதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. எதுக்கு? நம்மளுக்காக தான். நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, என்னை விட்டுட்டாங்க, அவனை சூஸ் பண்ணிட்டாங்க, கோவர் நமக்கு வர எல்லாத்தையுமே அங்கே பைபிள் எழுதிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் சும்மா விட்டாரா? 4வது அதிகாரம் ஒரு நிமிஷம் எடுத்து பாருங்க, 6வது வசனம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முக நாடி ஏன் வேறு, ஒய் ஹாஸ் யுவர் ஃபேஸ். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்து நம்ம முகத்தை பார்க்குறாரா பார்க்கலையான்னு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? இப்போ ஆண்டவர் என் முகம் மாறுதா மாறலையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். He is watching to see. அவரோட வார்த்தை பேசுகிற இந்த சர்ச்சில் கூட நம்ம அந்த வார்த்தையை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணுறோன்னு பார்க்குறாரா பார்க்கலையா? That is the scary part of it. இல்லை, இது வந்து ஆண்டவர் மோசமான ஆண்டவர் நம்ம சொல்ல முடியுமா? எப்படி அப்படி சொல்ல? ஸோ நல்லா தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து அவன்கிட்ட இருக்கிறத பெஸ்ட்டு எடுக்கணும்னா எப்படி உங்கள்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டை நீங்கள் எடுப்பீங்க? நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தேடணும், எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். சில விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அப்புறம் தான் வந்து அதை எடுத்து நீங்களே சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு நீங்கள் வேறு வழி இல்லாமல் போகணும், நீங்கள் ஸ்வீட்டு டப்பா வாங்கிட்டு போவீங்க. எங்கே போய் வாங்குவீங்க? அவசரத்துக்கு போவீங்க, ஒருத்தன் ஒரு ஸ்வீட்டு டப்பா அசால்ட்டட் ஸ்வீட்ஸ் கூடுன்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. இதே இது உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி வாங்கிட்டு போவீங்க? உங்களுக்கு எது டேஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அதை தேடி எடுத்து, எத்தனை டப்பானாலும் பரவாயில்லன்னு தேடி எடுத்து, இது சாப்பிட்டு பாரு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பண்ணுறோமா பண்ணலையா? நீங்களே சொல்லுங்க. We all do that. ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, நானே வந்து அதை செய்கிறேன்னா அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் சில விஷயம் நல்லா இருக்குது, அப்படின்னா வந்து அவன் பெஸ்ட்டை எடுத்து கொடுத்துருந்தான். ஹீ ஸ்பெண்ட் டைம்
அவன் தேடி எடுத்தான், இருக்கிறதுல வந்து ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுத்தான். இன்னொருத்தன் வந்து ஆஃபரிங் கொடுத்தான். இப்படி நம்ம அதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் எந்த ஆஃபரிங் வந்து அக்செப்ட் ஆகும், அக்செப்ட் ஆகாதுன்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? நம்மளுக்கு கட்டாயம் தெரியும். நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே, நம்ம அப்படி இல்லையா, அப்படி கிடையவே கிடையாதுன்னு சொன்னோம்னா நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கு, ஐயோ நம்மளுக்கு குத்த ஆரம்பிச்சிச்சு, நான் போட்ட ஆஃபரிங்கில் ஒருத்தன் கை வச்சுட்டான்டா இன்னைக்கு அப்படின்னு. கரெக்ட் தானே? தட் இஸ் ஆல் வி ஆர் திங்கிங். நம்மளை ஒருத்தர் குத்துற வரைக்கும் நம்ம சிரிக்க தான். தட் இஸ் வை காமெடி இஸ் நைஸ். வேற யாரையோ கிண்டல் அடிக்கிற வரைக்கும் எல்லாம் ஜாலியாக இருக்குது. நம்மளும் கேன்னு ஃபுல்லாக சிரிக்க தான் போகிறோம். அதனால காமெடியன்ஸ் விவரமாக என்ன பண்ணிட்டாங்க, தாங்களே கிண்டல் அடிச்சுக்கிட்டா வந்து இவங்க வந்து நம்மளை பார்த்து கோவப்பட மாட்டாங்கன்னு அவனே டிசைட் பண்ணிட்டான். ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து அப்படி, அவர் காமெடியன் இல்லை. அவர் இம்மீடியட்டாக என்ன சொல்ற, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று. இப்போ காயின் வாழ்க்கையில் விஷயத்தில் நியாயம் இருந்துச்சுன்னா காயின் என்ன சொல்லியிருப்பான், நான் செஞ்சது வந்து தப்பு, நான் அறகுறையாக செஞ்சேன், அது உங்களுக்கு பிடிக்கலன்றது நான் இன்னைக்கு படிச்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். தட் வாஸ் த லாஜிக்கல் ரெஸ்பான்ஸ், தட் வாஸ் த ரைட் ரெஸ்பான்ஸ். வேறு ஒன்றுமே கிடையாது. என் தம்பி இவ்வளோ நல்லா பண்ணிக்காங்க, நீ என்ன பண்ண, அப்படி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண? இவனும் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறான், அவனும் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறான், எல்லாம் வச்சுக்கோங்க, வெயிலில் தான் வேலை பார்க்குறான், எல்லாம் நடக்குது. ஓகே, யாக்கோபு என்ன சொன்னால், நான் பகலின் வெயிலிலும் இருளின் பனியிலும் நான் வந்து உங்களோட ஆட்டை பாதுகாத்துக்கிட்டேன்னால. ஸோ அதே மாதிரி they did all that. சரி, ஆனால் இங்கே சிச்சுவேஷன் என்ன இருந்துச்சு, ஆண்டவர் வந்து நேராக காயினுக்கு பேசுறது கூட சான்ஸ் கிடைக்காம ஆண்டவர் 7வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. இஃப் யூ டூ வெல், நீ நன்மை செய்தால், ரைட், யூ ஆர் கோயிங் டு க்ரோ. கரெக்ட், நீங்கள் உயர போகிறீங்க. கரெக்டாக நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா, நீங்கள் நன்மை செய்தீங்கன்னா யூ வில் இன்க்ரீஸ், யூ வில் கோ ஹையர். கரெக்டா? மேன்மை இல்லையோ? இங்கிலீஷ் பைபிளில் இஃப் யூ டூ வெல், நீ செய்ததை ஒழுங்காக செஞ்சா, தட் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இஃப் சம்திங் இஸ் வொர்த் டூயிங், டூ இட் வெல். ஒழுங்காக செஞ்சா, கரெக்டாக எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சா யூ வில் பி அக்செப்டட். தேவன் என்னை அக்செப்ட் பண்ணிட்டார்னா என்ன மீனிங், அவருக்கு என்னைய பிடிச்சி போச்சுன்னா தான் தானே. தட் இஸ் தி அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னா இதெல்லாம் இருக்கு. ஆனால் அவர்கிட்ட என்ன சொல்ற, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, ஆனால் நீ நன்மை செய்யாது இருந்தால் உனக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் நீ செய்ய மாட்டேன்னா என்ன நடக்குது, பாவம் வாசற்படியில் பதுங்கி. ரைட், தட்ஸ் த வேர்ட். சின் இஸ் க்ரௌச்சிங். அப்படின்னா உங்கள் வாசலுக்கு நேராக, உங்கள் முகத்துக்கு நேராக வந்து நிற்கிறேன்னு கிடையாது, உங்களை நீங்கள் பார்க்காத நேரத்தில் அடிக்கிறது. பைபிளில் டான் கொத்துறதை பற்றி எப்படி எழுதியிருக்காரு தெரியுமா? டான் இஸ் எ சர்பெண்ட். ரோட்டில் சர்பெண்ட் வந்து கரெக்டாக ரைடரோட குதிரையோட காலை கொத்துறதுக்கு ரெடியாக இருக்கிற பாம்பு அப்படின்னு. தட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் சின். நம்ம எப்போ நம்மளை பிடிக்கும், ஆனால் சின் நம்மளை எப்போ தொடுதுன்னு பாருங்களேன். தட் இஸ் த டிஃபரன்ஸ். அதுதான், பாவம் எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருந்துச்சு, இட் வாஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங். ஆனால் எப்போ பாவம் தொடுது, நன்மை செய்ய முடியும், ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் குட், என்னால் நன்மை செய்ய முடியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு புரியுதா? இப்போ தேர் இஸ் a difference in the way sin entered the world. ஆதாம் ஏவாளுக்கும் அது உண்மைதான், காயினுக்கும் அது உண்மைதான், ஆபேலுக்கும் அது உண்மைதான். ஆனால் ஆபேல் அதை செய்யலை. ஆபேல் அந்த ஆஃபரிங் கொடுக்கணும்னு நினைக்கும் போது, ஆண்டவர் தானே சரி நான் எதனாலும் கொடுக்கலான்னு நினச்சிருந்தா அவனோட ஆஃபரிங்கும் அன்னைக்கு ஆண்டவர் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். எத்தனை பேர் எனக்கு புரியுது நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றீங்க? நல்லா கை தூக்கலாம் பாப்பான். அல்லேலூயா சொல்லலாமா? ஆபேல் வந்து அவனோட ஆஃபரிங் வந்து கொஞ்சம் நல்ல, பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு, ஓகே, ஏன் எனக்கு அந்த ஆடு நான் சாப்பிடணும்னு நினைச்சேன், ஆண்டவர் உங்களுக்கு நான் இதை கொடுத்துட்றேன்.
அப்படின்னா when Abel took the best, அவன்கிட்ட இந்த பெஸ்ட்டை எடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுத்தானா, ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான்? எனக்கு மேல நீங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ராஜாட்ட வந்து எலும்பு போட முடியாதுல்ல, அந்த பிரச்சனை இருக்குல்ல. எல்லாத்தையும் வாழ்க்கையில் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே என்ன இருக்கு, இவங்க பெரிய ஆள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் இதை எடுத்து கொடுக்கணும். மதுரையில் யோசிச்சு பாருங்க, இல்லை இவங்க வர்றாங்களே, நான் எப்படி நம்மளோட சிச்சுவேஷனில் நான் சிக்கன் பிரியாணி போட முடியாது, மட்டன் பிரியாணி போட்டு ஆகணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய சீரியஸ் டிஸ்கஷன்ஸ், யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் உலகத்தில் இருக்குது. அப்படின்னா ஆண்டவருக்கு he wanted to give the best. ஆனால் இங்கே காயின் டைம் வந்தவன்னு என்ன சொல்ல, நீ நல்லது உன்னால் செய்ய முடியும், ஆனால் நீ செய்யலை. நீ இப்படியே உன்னால் செய்ய முடிஞ்ச நன்மையை நீ செய்யாமல் இருந்தனா, பாவம் உனக்காக ரெடியாக வெயிட் பண்ணிருக்கு. பாவத்தோட ஆசை உன்னை பட்டு உன்னைய பிடிக்கிற, உன்னை எப்படா கவலான்னு ரெடியாக வெயிட் பண்ணிருக்கு. ஆனால் நீ அவனை ஆண்டு கொள்வ. எப்போ? யூ கேன் வின். எப்போ? நல்லது செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது ஹவு டஸ் சின் ஒர்க்? இதெல்லாமே அந்த தீஸ் ஆர் ஆல் லெசன்ஸ். நம்ம எல்லாரும் எடுத்தவனே எந்த மரமும் எடுத்தவனே அந்த திராட்சை செடி மாதிரி இருக்க போகிறது இல்லை. தட் திராட்சை செடி இஸ் months of work. வெட்டி 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 திராட்சை செடி. அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யறது, என்கிட்ட இருக்க தப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருவி எடுக்கிறார், வேரோட எடுக்க ட்ரை பண்ண. தட் இஸ் வாட் காட் இஸ் டூயிங். ஆனால் நீங்களே சொல்லுங்க, நீங்கள் எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணீங்க தெரியல, நம்ம யங்காக இருக்கும்போது ஒரே நேரத்தில் 10 விஷயத்தை செய்ய ட்ரை பண்ணுவோம். எத்தனை பேர் சொல்கிறோம்? ஒரே நேரத்தில் நாள் இதையும் செய்ய முடியும், அவங்க பேசுறது எனக்கு கேட்கும், இப்போ இதுவும் தெரியும் அதுவும் தெரியும், இதெல்லாம் நம்ம சொல்கிறோமா சொல்லலையா? வயசாக நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுங்க? இது இருக்கிறதுல முக்கியம், இதை நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு. எத்தனை பேர் அதை சொல்கிறீங்க? நல்ல ப்ளீஸ் சீரியஸாக, பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஆண்டவர் நம்ம லைஃப்பில் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? இருக்கிறதுல நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது எதுவோ அதை தான் ஆண்டவர் முதல்ல ஃபிக்ஸ் பண்ண. யோசிச்சு பாருங்க, அது எது உங்களுக்கு இருக்கிறதுல உங்களோட சீரியஸ் ப்ராப்ளம், அதை தானே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். என் டாக்டர்கிட்டே போங்க, டாக்டர் எனக்கு ஃபீவர், தலைவலி, காய்ச்சல், லொட்டு எல்லாம் இருக்குது. அவங்க முதல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை போடுங்க, இதை ஒரு 5 நாள் நீங்கள் ஒழுங்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட. எதுக்காக அதை சொல்கிறாங்க? இதை நான் ஃபிக்ஸ் பண்ணாமல் மீதி உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னு நான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா சொல்லலையா? ஆண்டவர் அப்படின்னா காயின்ட்ட என்ன செஞ்சார் அன்னைக்கு? உன் பிரச்சனை ஒரே ஷார்ட்டில் இதுதான் உன்னோட பிரச்சனைன்னு காமிச்சிட்டாரா? காமிக்கலையா? உன்னால் நன்மை செய்ய முடியும், ஆனால் உனக்கு செய்கிறதுக்கு மனசு இல்லை. வந்துட்டாரா? ஸோ ஹவு டஸ் சின் என்டர்? அப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்துருக்க விஷயம், சின் இஸ் மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு காலேஜில் சொல்லி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன், ரைட்? மிஸ்ஸிங் த மார்க்னா என்ன? இதுதான் உன் குறி தவறுறது தான். ஆண்டவர் பார்வையில் அப்படின்னா குறி தவறுறது என்ன? நான் புல்சை அடிக்கிறேன்னா புல்சை அடிச்சு தான் ஆகணும். ஆண்டவர் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஹை ஸ்டாண்டர்ட் எக்ஸலன்ஸ் தான். ஆனால் இன்னைக்கு உலகத்தை நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு இது ஏதோ இது போதும். யாரையே அப்படி மதிக்கிறோமோ, ஒய் டு வி நாட் அப்ரூவ் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் ஆன் த ரோட்ஸ்? இந்த மாதிரி ரோட்டில் அவங்க அந்த ட்ரைனேஜ் பண்ணுறது எல்லாம் எதுக்காக நம்ம அப்ரூவ் பண்ணல? அவன் ஏதோ செய்யணும்னு செய்கிறான், அப்படி தானே நம்ம சொல்கிறோம். நல்லா ஞாபகம் இருக்குது, சர்ச்சுக்கு இங்கே பின்னாடி அந்த ஓடிக்கொள்ள இந்த டாய்லெட்ஸ்க்கு அந்த தொட்டி கட்டும்போது வி கேவ் அவர் ஓன் சிமெண்ட், வி கேவ் அவர் ஓன் மண், நம்ம ஓன் ஜல்லி எல்லாம் சேர்த்து கொடுத்தோம். எதனால? நீ கட்டுறது எனக்கு நல்லா கட்டு, நான் கூட எக்ஸ்ட்ரா காசு நான் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட எக்ஸ்ட்ரா திங் கூட நான் உனக்கு போட்டு தரேன். சொன்னமா சொல்லலையா? எதனால இதெல்லாம்? ஒய் டு வி டூ ஆல் திஸ்? அப்படின்னா நல்லது வேணும்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். எனக்கு தேவை என்ன? இப்போ வீடு கட்டும்போது என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இல்லை பரவாயில்ல, அந்த யாரோ சொன்னாங்க, இல்லை இந்த கம்பி பத்தாதாம்மா, இத்தனை வேணுமாமா, அப்படிதான்.
இல்லை உங்களுக்கு தேவையில்லைன்னு இன்ஜினியரே சொன்னாலும் இல்லை இல்லை எனக்கு வேணும். ஏன்? என் வீடு வந்து 100 வருஷம் இருக்கணும். சொல்கிறோமா சொல்ல, நீங்களே சொல்லுங்கள், எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ஸோ வென் வி வாண்ட் குட் திங்ஸ், நம்ம என்ன செய்கிறோம்? எனக்குன்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்ட்ரா காசு பர்செல்லாம் எடுக்க தான். ஆனால் ஆண்டவருக்குன்னு வந்த டைமில் என்ன நடக்குது? இல்லைன்னு ஆண்டவர் அக்செப்ட் பண்ண, இது பரவாயில்ல, ஆண்டவர் வந்து என்னை புரிஞ்சுக்க, என் நிலைமையை புரிஞ்சுக்குவார். அப்போ தான் வந்து இந்த மாதிரி வசனம், என் வார்த்தை எல்லாமே எங்கேருந்து ஞாபகம் இருக்குமோ தெரியும், அதெல்லாம் கரெக்டாக வந்துடுது. ஸோ அப்படின்னு நம்ம பண்ணும்போது ஆண்டவர் இதை பார்க்குறாரா பார்க்கலையா? ஆண்டவர் வந்து உன் முகம் ஏன் மாறுது அப்படின்னு கேட்க தான் போகிறாரு. உனக்கு ஏன் முகம் மாறுச்சு? ஸோ த ப்ராப்ளம் இஸ், காயின் வந்து ஆண்டவர் சொன்னார். எவ்ரி டைம் நீங்கள் பைபிளில் பாருங்கள், ஆண்டவர் வந்து பைபிளில் ஃபுல்லாக எடுத்து பாருங்கள், ஒருத்தட்ட வார்னிங் கொடுத்தா அவன் தப்பு தான் பண்ண போகிறான். அதுக்கு அடுத்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆசா, ரைட்? அவன் வந்து என்ன பண்ண, அழகாக விற்குவேன், ஆண்டவர் எனக்கு அகென்ஸ்டாக வந்து ஒரு பயங்கர பெரிய ஒரு ஆர்மி வருது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் முன்னாடி முகம் குப்புற போய் விழுந்தான். ஜெயிச்சுட்டு வந்தாங்க. வந்தவனே ஆண்டவரோட ப்ராஃபிட் நேராக போய், இதே மாதிரி நீ ஆண்டவரை ஒழுங்காக நீ ஃபாலோ பண்ணனா ஆண்டவர் உன் கூட எப்பயுமே இருப்பார். அப்படின்னா ஆண்டவர் ஒரே ஷாட்டில் என்ன சொல்லிட்டாரு? இது வந்து நீ இவ்வளோதான் ஜோமனி பண்ணி எல்லாம் முடித்த பிறகு, எல்லாம் முடித்த பிறகு நான் செஞ்சேன் நீ சொல்கிற, உன் மனசில் அது ஏற்கனவே உன் உள்ளத்துக்குள்ளே அது வந்துருச்சு. அசா கேட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கேட்கல. நெக்ஸ்ட் டைம் பிரச்சனை வரும்போது அவர் என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதுதான் போய் செஞ்சார். ஸோ எவ்ரி டைம் காட் கிவ்ஸ் சம்படி அ வார்னிங். அந்த வார்னிங் வந்து சாலமோன்ட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பண்ணுறது. அவன் அதுக்கப்புறம் மனம் திரும்பினான்னு எழுதியிருக்கா? என்ன செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர், எதை நீ செய்ய போறன்னு ஆண்டவர் வார்ன் பண்ணாரோ அதே தான் அங்கே செஞ்சோம். அந்த வார்னிங் எத்தனையோ பேருக்கு பைபிளில் கிடைக்கலையே. அது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், ஆபிரகாம் ஹாரானில் இருக்கும்போது அவங்க அப்பா இறந்த பிறகு God appeared to Abraham and said, 12ஆம் அதிகாரம் 1 வசனம், ஆதியாகமம் 12:1, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவர் காண்பித்த தேசம் எது? கானான் தேசம். ஏன் அந்த தேசத்துக்கு கானான்னு பேரு? அங்க கானானியர் இருந்தாங்க, அதனால தான் வந்து அந்த தேசத்துக்கு பேர் கானான். அதர்வைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கானான் வாஸ் நாட் நெசசரிலி a குட் நேம். ஆக்சுவலி நல்ல பேர் கிடையாது. ஏன்? யாரோட பையன் கானான்? நோவாவோட பேரன். நோவாவோட பையன் வந்து ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவை அவமானப்படுத்தின பையனோட பேர் ஹாம். வந்து அவங்க அப்பாவை அவமானப்படுத்தினா நோவா அன்னைக்கே சபிச்சிட்டார். சபித்த தேசத்தோட முதல் பேர். ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருந்த இடத்துல தான் வந்து ஆண்டவர் வர சொன்னாங்க. அப்படின்னா வந்து நீங்கள் போட்டிருக்கு, நீங்கள் திரும்ப வந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, கானானியர் அந்த தேசத்தில் அந்த காலத்தில் இருந்தாங்க. தே வேர் லிவிங் இன் த லேண்ட். இப்போ ஒரு சைடு என்ன பிரச்சனை? சபிக்கப்பட்ட தேசம். இன்னொன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நீங்கள் பைபிள் வந்து கொஞ்சம் பொறுமையாக எடுத்து நீங்கள் நம்பர் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் பிறந்த நாளில் நோவா இன்னும் உயிரோடு இருந்தார். யோசிச்சு பாரு, வெள்ளம் வந்து முடிஞ்ச பிறகு 350 வருஷம் உயிரோட இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவரோட பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்களா வச்சு ஷேமோட இதுலேருந்து வச்சு பார்த்து ஒவ்வொரு பேராக வந்து பார்த்தா எல்லாருக்குமே பிள்ளை பிறந்தது வந்து 30 வருஷத்தில் 32 வருஷத்தில் 34 வருஷத்தில் அப்படியே வரிசையாக போய் டைம் எடுத்தது வந்து ஆபிரகாம் மட்டும்தான். 70 வருஷம் ஆச்சு அவங்க அப்பாவுக்கு. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக கணக்கு போட்டு பாருங்கள், ஃபுல்லாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நோவா போய் எங்கே இருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அவரும் என்ன பண்ணார்? அவரும் திராட்சை தோட்டம் தான் வச்சார். இன்ட்ரெஸ்டிங், எப்படி போகுதோ தெரியல. தேர் ஆர் இன்ட்ரெஸ்டிங் சிமிலாரிட்டிஸ் இந்த பைபிள்.
அது ஆண்டவர் என்னைக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு திறக்கிறாரோ, என்னைக்கு புரிய வைக்கிறாரோ அது அன்னைக்கு. ஆனால் ஆபிரகாம்கிட்ட சொன்னவனே ஆபிரகாம் வந்தான். அந்த தேசத்தில் கானானியர் அங்கே இன்னும் இருந்தாங்க. கானானியர் அங்கே இருந்தாங்களே, கானானியர்கிட்ட இருந்து என்ன ஆண்டவர் வந்து நீங்கள் வந்து இன்டர்மிங்கிள் பண்ணக்கூடாது, நீங்கள் சேர்ந்து கல்யாணம் பண்ணக்கூடாது எதுக்காக சொன்னார்? இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட எதுக்காக நீங்கள் அவங்களோட சேர்ந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்? கலப்படமே வச்சுக்க கூடாது. எதனால? அவங்களோட விக்கிர ஆராதனைக்குள்ள நீங்கள் சேர்ந்துருவீங்க, வேணாம் சொன்னாரா? சொல்ல யாருக்கு வார்னிங் கொடுத்தாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க என்ன பண்ணாங்க? ஆபிரகாம்கிட்ட போ சொன்னாரே, ஆபிரகாம்கிட்ட அந்த வார்னிங் கொடுத்தாரா? ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீ அங்கே போற, ஆனால் அவங்களோட நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ இது பண்ணக்கூடாது, அது பண்ண ஏதாவது ஒரு சொன்னாரா? நீங்கள் பாருங்க, தேவையே இல்லை. திஸ் மேன் டிட் நாட் நீட் தட். அங்கே ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வந்து அந்த தேசத்துக்கு போ. இந்த போனால 12 அதிகாரத்தில் போனான். அங்கே போன உடனே எவ்வளோ தூரம் போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஷெக்கேம் வரைக்கும் போயிருக்காரு. ஷெக்கேம் இஸ் சவுத். எங்க கலிலேயா அந்த இதெல்லாம் தாண்டி கீழே இறங்கி வந்து அங்கே வந்தவனே ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு வந்த, இந்த தேசம் உனக்கு. ஒரே ஷாட். அப்படின்னா என்ன? ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு வளர்றேன், என்னை வந்து கஷ்டமான ஒரு மண்ணில் என்னை போட்டுட்டீங்க, புதைச்சிட்டீங்க. ஆனால் அவன் எடுத்தவனே ஆபிரகாம் செஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிதான். 12வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆம்பிளிஃபைட் பைபிள் எழுதியிருக்கு, ஏப்ரஹாம் மூவ்ட் இன் ஃபெய்த்ஃபுல் ஒபீடியன்ஸ் டு காட்ஸ் வேர்ட். கம்ப்ளீட். சொன்னாரு, செஞ்சுட்டேன். 5வது வசனத்தை தான் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க. அதோட ஃபுல் மீனிங் என்ன? ஆண்டவர் ஃபெய்த்ஃபுல்லாக புறப்படுறது தான் என்னென்னு 5வது வசனத்தை தான் தெரியும். மனைவியை கூப்பிட்டுட்டு, சகோதரன் குமாரன் ஆகிய லோத்தையும் கூப்பிட்டுட்டு, தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சொத்து சம்பதி எல்லாத்துமே எடுத்துட்டு, அக்கு வேற ஆணி வேற ஹாரான்லேருந்து பிடுங்கிட்டு வெளியே வந்துட்டான். புரியுதா? ஆண்டவர் என்ன ஆனால் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், யூ கெட் அவுட். மொதல் வசனம், வெளியே வா, உன் அப்பா வீட்டு விட்டு வெளியே வா, ஊரை விட்டு வெளியே வா, இதை விட்டு வெளியே வா, அதை விட்டு வெளியே. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அக்கு வேற ஆணி வேற. He obeyed every word. ஒவ்வொரு வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்குது? 7வது வசனம் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று. புரியுதா? ஹவு டஸ் நம்ம வந்து ஒரு சைடு ஒருத்தன் ஃபெய்த்ஃபுல் ஒபீடியன்ஸாக இருக்கான், அவன்கிட்ட ஆண்டவர் வந்து இப்படி செய்யாத அப்படி செய்யாத ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஆபிரகாம் சொன்ன மாதிரி நீங்கள் பாருங்க, இருக்காது. ஏன்? இவனுக்கு வந்து நீங்கள் ஒபீடியன்ஸ் சொல்லித்தர தேவையில்லை. நம்மளுக்கு சொல்லித்தர வேண்டியிருந்தாலே நம்ம தப்பு பண்ண போகிறோன்ற ஒரு நிலைமை வந்து ஆண்டவர் ஏற்கனவே பார்த்துட்டாரு. அண்ட் தட் இஸ் த ஃபியர். நான் சொன்னேன் இப்போ பைபிள் ஏன் இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கு, ஏன் இந்த வருஷம் ஆதி ஆகமத்திலே, அண்ட் ஐம் நாட் ஜோக்கிங். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி போன வருஷம் ஃபுல் வருஷம் பைபிளை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை விடாமல் படிக்கணும். அதுதான் என்னோட குறிக்கோள். இட் டுக் மீ டில் 30ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எப்படியோ அடிச்சு பிடிச்சி முடிச்சு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறையா பதில்கள் கடைசி 2 நாளில் தான் ஆண்டவர் கொடுக்கவே ஆரம்பித்தார். அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்ம எஃபர்ட் போட்டாலுமே, ஆண்டவர் நான் இதுதான் இன்னைக்கு செய்ய போகிறேன்னு செஞ்சாலுமே, ஆண்டவர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரா பார்க்கலையா? ஆண்டவர் சோதித்து பார்க்குறாரு. ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் நீ ஒழுங்காக நீ சொன்ன வார்த்தை நீ காப்பாத்துறியா, அதே முதல்ல செக் பண்ணுற ஆண்டவர். நீ கரெக்டாக செய்கிறோமா செய்யலையான்னு பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? கட்டாயம் பார்க்க தான் போகிறார். நம்ம ஒவ்வொரு வார்த்தை நம்ம சர்ச்சில் கேட்குற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் நம்ம கீழ்ப்படியணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் நீட் டு ஹியர் திஸ். எத்தனை பேர் இது கேட்கணும்னு நீங்கள் நினச்சி வந்தீங்க, ஆண்டவர் சொல்லணும்னு நினச்சிருக்காது எனக்கு தெரியாது. நான் ப்ரே பண்ணிட்டு வந்தது, ஆண்டவரே உங்களுக்கு நீங்கள் சபைக்கு நீங்கள் என்ன பேசணும்னு நினச்சிங்களோ அதை நீங்கள் பேசணும். ஆனால் ஆண்டவர் திரும்ப திரும்ப கீழ்ப்படிதலை பற்றி நம்மகிட்ட பேசுகிறாருன்னா தேர் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம ஆபிரகாம் லெவலில் கிடையவே. அதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட கீழ்ப்படிதலை பற்றி சொல்ல தேவை.
ஒரே ஒரு தடவை சொல்லிடுறாரு, இதே மாதிரி கண்டினியூ அண்ட் ஃபெய்த்ஃபுல் ஒபீடியன்ஸ் டு மீ, அவ்வளோதான். அப்போ நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இந்த 7ஆம் வசனத்துக்கு ஒரு வசனம் முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா கானானியர் அந்த தேசத்தில் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. எகிப்து வரைக்கும் போனது ஒரு பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு ரொம்ப முதிர் வயதில் ஈசாக்குன்ட்டு ஒரு பையனை கொடுத்தார். அந்த பையனுக்கு ஆபிரகாம் எதுவும் சொல்லித்தந்தாங்க, என்ன சொல்லி தந்தாங்க என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் ஈசாக்கிட்ட ஜெபிக்க சொல்லித்தர வேண்டியிருந்துச்சா? அவன் கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வந்து அவன் ஜோ பண்ணிட்டு தான் இருந்தான். ஐ லைக் தட். ஏன்னா அந்த காலத்தில் வந்து அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எல்லாருக்குமே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, லைக் நான் அவங்கள்ட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து 30 வயசு 32 வயசுலேயே பிள்ளை பிறந்துருச்சு. அதுக்கு ப்ரூஃப் வேணும்னா 11ஆவது அதிகாரத்தில் 20 வசனம், 32 வயசுன்னா ஹீ ஹேட் செருக். அவனுக்கு முன்னாடி பெலேகு 30 வருஷம் உயிர் வாழ்னா ஹீ பிகேம் த ஃபாதர். அவனுக்கு முன்னாடி எபிரேர்ன்ற பேர் வந்து எபேரோட குமாரன்றதுக்கு தான் அர்த்தம். 17ஆவது வசனம் 16ஆவது வசனம் அவன் 34 வருஷம் தான். ஆனால் ஈசாக்கு வந்து அமைதியாக ஒரு பிரச்சனை இல்லாமல் ஹீ வெயிட்டட் 40 years. இவங்களுக்கெல்லாம் சொல்லித்தர தேவையே இல்லாமல் இருந்துச்சு. இவ்வளோ நம்ம பேசுகிறோமே, நம்ம எப்படி யாக்கோபை மறக்கிறது? அவன் கூடாதுக்குள்ளே இருந்தால் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அவன் என்னன்னாலும் வந்து அவங்க அம்மா அப்பா சொன்ன வார்த்தைக்கு இமீடியட்டாக கீழ்ப்படிஞ்சு போனானா? அப்படியே உங்களுக்கு நான் இது போன வருஷம் பேசிக்கேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட் வாஸ் இன் எண்ட் ஆஃப் மே நடுவில் பேசினவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்ன சொன்னேன்? ஏசா வந்து அவங்க அம்மா அப்பா சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணானா? வெயிட் பண்ணல. எடுத்தவனே நேராக போய் எனக்கு 1 பார்த்தாது எனக்கு 2 வேணும்னு எடுத்தவனே போனது ஏசா. கரெக்டா? அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நியூஸ் வந்து யாக்கோபை பற்றி நியூஸ் ஃபுல்லாக வந்துச்சு. என்ன? என் அம்மா வந்து இப்படி சொன்னாங்க, நீ வந்து இங்கே வந்து உனக்கு ஒய்ஃப் நீ எடுக்க வேணாம், நீ வந்து எங்கே போய் எடுக்கணும்னு சொன்னாங்க. என்னோட ஃபேமிலிக்கு போய் அங்கே போய் எடு. ஏசா வந்து அப்படி இப்போயாவது நான் கீழ்ப்படிக்கணும்னு நினச்சிருந்தானா அவன் என்ன செஞ்சுருப்பான்? அதே வீட்டுக்கு போயிருப்பான். அவன் ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணி, இவன் ஒரு தங்கச்சி கல்யாணம், வேலை முடிஞ்சிருக்கும். இவன் என்ன பண்ணான்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பீப்புள் திங்க். இது வேறு யாருமே கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு நோ ஹவு கிறிஸ்டியன்ஸ் திங்க், திஸ் இஸ் இட். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் நம்ம பேசி பாருங்கள், நம்மளுக்கு ஒபீடியன்ஸை தவிர வி ஆர் ரெடி டு டூ எவ்ரி திங். ஆல் நைட் ப்ரேயராக நான் வர்றேன், எத்தனை பேர் சொல்கிறாங்க? ஃபாஸ்டிங் ப்ரேயர் எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க? இந்த ஊருக்கு போய் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க சொல்லுங்கள், எத்தனை பேர் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க? போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கன்வென்ஷன் நான் போகிறேன், இதுக்கு நான் போகிறேன், அதுக்கு நான் போகிறேன். ஆண்டவர் ஒன்றும் இல்லை, இங்கே சர்ச்சில் ஒழுங்காக உட்காந்து உங்களை கீழ்ப்படிந்து இருக்க சொன்ன முடியாது. நம்ம யோசிச்சு பார்த்தா தானே நம்மளுக்கு தெரியுது. தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் ரிட்டன் இன் த பைபிள். வேறு எங்கேயுமே எழுதலை. அதுவும் பைபிளில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் ஒபீடியன்ஸை தவிர வேறு எதுவுமே கேட்கல. காயின்ட்டியும் அதான் சொன்னார். ஆதாம் ஏவாள்கிட்ட நான் சொன்ன பேச்சு நீங்கள் ஏன் கேட்கலன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்ன பேச்சு நீங்கள் கேட்டிருக்கணும், அதானே அர்த்தம். வேறு ஏதாவது ஒரு மாற்றினா? ஆண்டவர் எந்த இடத்துலையுமே எதுவுமே மாற்றலை. ஆனால் that is the one thing we are unable to do. ஆனால் நம்ம சந்தோஷமாக பைபிளை வாசிக்கிறோம். நீங்கள் வந்து வணங்கா கழுத்துள்ளவர்களும் அப்படி இப்படின்னு மோசை திட்டுறதுலாம் அவங்கள பார்த்து, நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நம்ம சிரிக்காத நாளே கிடையாது. இவங்க சரியே கிடையாது. அப்புறம் பரிசேயர்களை பற்றி நம்ம அதுக்கு மேலே. எல்லாரை பற்றி நம்ம கிண்டல் அடிக்கிறோம் நம்மளை தவிர. And we haven't learned anything. ஏன்னா வேற ஒன்றுமே கிடையாது. நம்மளும் அதே பைபிளை தான் வாசிக்க வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்தது ஒரே பைபிள், ஒரே விஷயம். இந்த ஒரு பைபிளை வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ நான் சொன்னேன், ஒரு ஃபுல் இயர் நான் வாசித்து முடிச்சுட்டு அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் 4ஆவது அதிகாரத்தை என்னால் தாண்ட முடியல. ஏன்?
போன வருஷம் பார்க்காத ஒரு விஷயம் ஆண்டவர் எடுத்து காமிச்சிட்டார். ஏன் நம்ம எவ்வளோ டைம் எடுத்தாலும் அண்ட் இட்ஸ் ஈஸிலி ½ அன் ஹவர், 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு சாதாரணமாக போனால் தான் ஒரு வருஷத்தை நீங்கள் ஒழுங்காக முடிக்க முடியும். ஃபுல்லாக வார்த்தைக்கு வார்த்தை வாசிச்சு அதுக்கு மீனிங் தேட வேண்டியிருக்கும், டவுட்டு கேட்க வேண்டியிருக்கும். ஆண்டவர் நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு வெயிட் பண்ணியிருக்கோம். 3 மாதம் கழிச்சு ஆண்டவர் ஒரு பதில் கொடுப்பாரு. அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் பண்ண பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒரு வருஷம் ஒரே ஒரு தான் நீ வாசிச்சு முடிச்சோன்னு எனக்கு போதும்னு நினைக்கிறியான்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரே ஒத்துக்கிறேன், இது வந்து ஒரு வருஷத்தில் நான் படிக்க முடியாது. உலகம் 6000 வருஷம் இருந்திருக்கு, அதில் 2000 வருஷத்துக்கிட்ட வந்து நம்மகிட்ட இதே பைபிளை தான் கொடுத்துருக்காருன்னா இது உங்களுக்கு தெரியுமா? ஐ லேர்ன் திஸ் எஸ்டர்டே. நேற்று நான் படித்தேன். நம்மளுக்கு பைபிளில் எத்தனை சுவிசேஷங்கள் இருக்கு? 4 சுவிசேஷங்கள் கேட்டால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இயேசு இருந்த டைமில் ஒரு சுவிசேஷமும் கிடையாது. ஏன்? இயேசுவே நீங்கள் யார்ட்டையும் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு, அது வேற. இயேசுவோட அடுத்த ஜென்ரேஷன் அப்போ சுவிசேஷம் வர ஆரம்பிச்சு. மொதல் எழுதப்பட்டது மார்க்கு சுவிசேஷம். நம்ம பைபிள் ஸ்டடி இன்னும் ஓடுது. இன்னும் நம்ம முதல்ல அதிகாரம் கிராஸ் பண்ணல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? ஆனால் 2வது நூற்றாண்டில் கூட 3வது நூற்றாண்டில் கூட கிறிஸ்டியன்ஸுக்கு எத்தனை காஸ்பல்ஸ் இருந்துச்சு? யாராவது யோசிக்க முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவரை ஃபாலோ பண்ண விசுவாசித்த மக்களுக்கு இதே பைபிள் தான். அன்னைக்கு இன்னைக்கு அவங்க மாறல. நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா பர்னபாஸ்லேருந்து ஒரு காஸ்பல் இருக்குது, எபிசில் இருக்குது, எல்லாம் இருக்கான். பேதுருவோட காஸ்பல் ஒன்று இருக்கான். ஒரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு காஸ்பல் இருக்கான். பிலிப்போட காஸ்பல்னு ஒன்று இருக்கான், இது ஒன்று இருக்கான், அது இருக்கான். எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு புக்குமே இவங்க யாருமே அக்செப்ட் பண்ணல. அப்படின்னா என்ன ரீசன்? அவங்களுக்கே ஆரம்ப கிறிஸ்டியன்ஸுக்கே வந்து எது பைபிள் கிடையாதுன்னு தெரிஞ்சிருந்துச்சு. ஏன் அந்த டிசைட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு. ஏன் அந்த காலத்தில் இப்போ நம்ம கொரிந்தியன்ஸ் வாசிக்க முடியுதா? அவங்க வாசிச்சு விட்டாங்களா? அவங்களுக்கு புரிஞ்சிருச்சான். எப்படி புரிஞ்சிச்சு? மேலறையில் 120 பேருக்கு எந்த ஆவியானவர் அவங்க மேலே இறங்கினாரோ அதே ஆவியானவர் அவங்க சர்ச்சுக்குள்ளே இருந்தார். அந்த ஆவியானவர் சொல்ல வந்து அவங்களுக்கு மைண்டில் ஞாபகமும் இருந்துச்சு, மனப்பாடம் பண்ணவும் முடிஞ்சு, அவங்க சொல்கிற வார்த்தையும் புரிஞ்சு. நம்ம அப்போனா இந்த பைபிளை நம்ம வாசிக்கிறதுக்கு அதே ரோமன்ஸை நான் இன்னைக்கு வாசிக்கிறேன்னா எனக்கு வந்து 1 மாதத்துக்கு ஆகும். இட் வில் டேக் மீ 1 month டு ரீட் ரோமன் ஸ்லோலி. ஏன்? அந்த 16 அதிகாரத்தை அவங்க ஒரே நாளில் வாசிச்சு முடிச்சிட்டாங்க. அது உட்காந்து வாசிக்கல. தே வில் ஆல் ஸ்டாண்ட். ஒருத்தர் வாசிச்சார்னா எஸ்ரால எழுதியிருக்கு, அவர் வாசில காலையிலேருந்து 6 மணி நேரம் அவங்க நின்னாங்க. பைபிள் வாசிச்சுட்டு வாசிக்க நின்னாங்க, நின்றுக்கிட்டே அழுதாங்க. நம்ம எப்படி பைபிள் வாசிச்சிருக்கோம்? சோஃபாவில் உட்காந்து கால் மேலே காலை போட்டு, சோஃபா கீழே இருக்கும், நம்ம இங்கே இருப்போம், கால் இங்கே மேலே இருக்கும் ஒரு சைடு. ஐ ஹவ் டன் ஆல் தட். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக திருந்திருக்கோம். கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எப்போ இதெல்லாம் மாறுச்சு? இல்லை ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வார்த்தை வந்து உங்களோட வார்த்தைன்னா அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நான் மரியாதை கொடுக்கணும். ஆண்டவரோட வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்காம இதெல்லாம் நான் மரியாதை கொடுத்துட்டனாலே இந்த ஒபீடியன்ஸ் வருமா வராதா? அரகர ஒபீடியன்ஸ்னால் ஆண்டவர் என்ன சொல்ல, காயின்கிட்ட பேசுகிற மாதிரி உன் முகம் ஏன் மாறுது, உனக்கே இதாகுது. ஏன் அது சொல்லுவார்? ஏன்னா நம்ம செய்த ஒன்று அக்செப்ட் பண்ண மாட்டார். ஏதோ ஒரு விஷயத்தில் காட் வில் ஷோ. நம்ம ஒழுங்காக இருக்க ட்ரை பண்ண காட் வில் ஷோ மோர் ஏரியாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. அதனால தான் அந்த திராட்சை செடி, இஃப் யூ கோ பேக் டு தட் எக்ஸாம்பிள், ஆண்டவர் வந்து கனி கொடுக்கிற மரத்தை நான் இன்னும் க்ளீன் பண்ணணும். ஐ ஹாவ் டு க்ளீன் யூ. உங்களுக்கு சுத்தம் செய்யணும். நம்ம லைஃப் இன்னும் சுத்தம் செய்யப்படாமல் தான் இருக்கு. பைபிள் எழுதியிருக்கு, ஏனோக்குன்னு ஒருத்தன் தான் ஆதாம்லேருந்து 7வது சந்ததி தேவனோடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் காணாமல் போயிட்டார். வை? ஆண்டவரே அவரை எடுத்துக்கிட்டார். அந்த ஏனோக்கு என்ன செஞ்சான்னு ஏதாவது யாருக்கா ஞாபகம் இருக்கா? தட் ஏனோக் டோல்டு பீப்புள், ஒழுங்கா ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிங்க. அதுக்கப்புறம் நோவாவை பற்றி எழுதியிருக்கு,
6வது அதிகாரம், the reason why I told you about Noah in the first place. உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன் போன வாரம். 6வது அதிகாரம் 3வது வசனம் எடுக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. அப்போனா இந்த வசனத்துக்கு என்ன மீனிங் ஒரே செகண்ட் நீங்கள் சொல்லிடுவீங்க. அவ்வளோ நாள் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? டெய்லி போராடினார். ஏன்? 5வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, மனுஷனோட அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவர் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாமே எப்பயுமே மோசமாக தான் இருந்துச்சு. போராடினாரா? போராடலையா? காட் டேட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோவாவை பற்றி என்ன எழுதியிருக்கு? நோவா வந்து அவங்களுக்கு பிரசங்கித்தார். அந்த பேலை கட்டுற நேரம் ஃபுல்லாக பிரசங்கித்தார். அப்படின்னா ஆண்டவர் வந்து அந்த காலத்தில் ஏனோ பிரசங்கித்தார்ன்ட்டு யூதா புஸ்தகம் 14-15வது வசனத்தில் இருக்கு. யூ கேன் கோ பேக் அண்ட் ரீட். அவர் ஆண்டவர் வந்து பரிசுத்தவான்களும் இது தூதர்களோடு நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் அன்னைக்கே சொன்னார். அவர் சாதுவான அவர் ஆண்டு நான் ஆண்டவரோட சஞ்சரிக்கிறேன்னு சொன்ன மனுஷனும் ஆண்டவர்கிட்ட நல்ல பேரை வாங்கின மனுஷனும் என்ன சொன்னாங்க? ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிறது பிடிக்கல. அவரும் சொன்னார், நோவாவும் சொன்னார். ஆண்டவர் 3வது சான்ஸாக ஆண்டவரே வந்து நானே மனுஷனோட என்றென்றைக்கும் இவ்வளோ நாள் நான் போராடிட்டேன், இதுக்கு மேலே போராடல, நான் அன்னைக்கே நீ பாட்டில் 120 வருஷம் கொடுத்துட்டு நீ பாட்டினார். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? அவனோட லைஃப் டைம் வந்து 120 இயர்ஸ் இல்லையே. நோவா அதுக்கப்புறம் 350 வருஷம் வாழ்ந்தார். ஷேம் நோவாவோட பையன் 530 வருஷம், ஷேமோட பையன் 505 வருஷம், எல்லாம் வாழ்ந்துட்டே இருந்தாங்க. யாக்கோபே வந்து தாண்டிட்டார் 147 வருஷம். பார்வோன்ட்ட சொல்லும் போது என்ன சொன்னேன்? எங்கள் அப்பாவோட லைஃப் டைம் நான் வரல, நான் அந்த லெவலுக்கு இல்லை போல அப்படின்ட்டார் பார்வோன்ட்ட. அவரோட கவலையை பார்த்துக்கோங்க, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். when we look at all of this, அப்படின்னா ஆண்டவர் அங்கே என்ன சொன்னார்? 120 இயர்ஸ் உனக்கு டைம் கொடுக்குறேன். கடைசி 100 வருஷம் ஒருத்தன் பேலை கட்டிக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தார், ஆனால் யாரும் கேட்கல. நாட் ஒன் பர்சன் லிசன். அதனால ஆண்டவர் என்ன சொல்றார்? நோவா மற்றும் அந்த என்டையர் உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்கள எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்திருந்தார். அந்த பிரியமாக வாழ்ந்திருந்த மனுஷனை வச்சு ஒரு மூவி படம் எடுக்கிறேன்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப கோவக்காரன்ற மாதிரி படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு உலகம். ஐ எம் நாட் ஜோக்கிங், தட் இஸ் த வேர்ல்ட் டுடே. நீங்கள் கரெக்டானதை பேசுனீங்கன்னா உலகம் தப்பு சொல்லும். ஆனால் ஆண்டவர் வந்து யார்கிட்ட? நேற்று யூத் சர்வீஸில் சொன்னேன், யோபை பற்றி என்ன சொல்கிறார்? சாத்தாங்கிட்டே வந்து ஆண்டவர் சவால் விட்டார். யோபை பார்த்தியா? அவனை மாதிரி உலகத்தில் உத்தமன் உலகத்தில் வேறு யாருமே இல்லை. தேர் இஸ் நோ ஒன் ஹூ இஸ் ரைச்சஸ் லைக் மை சர்வன்ட் ஜோப். என்னோட ஆளவன் சொன்னாரா? சொல்லலையா? உலகத்தில் அத்தனை பேர் இருக்காங்க, பட் there was one person who found favor with God. ஏன் இதை சொல்ல வரேன்னா, அந்த ஒரு நம்ம யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து we can be one tree. ஒரு திராட்சை செடியில் we can bear so much fruit. இல்லைன்னா நம்ம ஒரேடியாக இல்லை ஆண்டவரே நான் வந்து இலையை தான் வச்சுருப்பேன். அந்த அத்தி மரத்துக்கு என்ன ஆச்சு? ஜீசஸ் ஒரே ஒரு அத்தி மரத்தை பசியில் பார்த்தார். பசியோட ஒரே ஒரு அத்தி மரத்தை ஆண்டவர் பார்த்தார். அந்த அத்தி மரத்துக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கே பட்டு போச்சு. ஏன்? நீ ஒரு காலம் நீ கறி தர வேணாம். இதை வந்து நீங்கள் யாருமே வந்து நீங்கள் உலகத்தில் நேற்று தான் சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும்
நீங்கள் என்னைக்கா ஒரு நாள் வந்து யாரையா நீங்கள் திட்டுங்க, அதை தான் உலகமே ஃபோட்டோ பிடிச்சி போடுனாங்க. அதுதான் பண்ணாங்க. சீஷர்கள் வந்து ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது பட்டு போச்சு சொன்னாங்களா, சொல்லலையா? ஆண்டவர் அது எவ்வளோ விவரமாக மாற்றிட்டு போயிட்டாரு. ஆண்டவரோட விசுவாசம் அன்னைக்கு என்ன, நீ ஒரு காலமும் கனி கொடுக்க மாட்டேன்றது ஆண்டவரோட விசுவாசமாயிடுச்சு அது. பட் தட் ஷுட் நாட் பி த சிச்சுவேஷன் வித் அஸ். ஒரு அத்தி மரம்னு இருந்துச்சுன்னா அதில் கனி வேணும். தட் வாஸ் ஆல் தட் வாஸ் எக்ஸ்பெக்டட். அது நம்ம யோசிச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் என்கிட்ட டெய்லி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, அப்படின்னா ஆண்டவர் என்கிட்ட டெய்லி கனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஆண்டவர் என்கிட்ட கனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, சரி மற்ற நாள் விட்டுருவார். ஆண்டவர் பசியோடு என்கிட்ட வந்தால் என்ன நடக்கும்? இன்றைக்கி எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க எனக்கு இப்போ பசிக்குதுன்னு சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் கை தூக்குங்க பார்ப்போம். பசியாக இருக்கும்போது நீங்கள் ரொம்ப சாந்த குணமாக இருப்பீங்களா, உங்களுக்கு கோவம் வருமா சொல்லுங்கள்? அதுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? நீங்கள் பசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹங்க்ரி, ஆனால் பசியோடு உங்களுக்கு கோவம் வருச்சுன்னா அதுக்கு பேர் ஹேங்க்ரி. ஏன்? எனக்கு பசிக்குது, எனக்கு இப்போ சாப்பாடு வேணும். ஓன்ட்ட வந்தேன் அப்படின்னா நீ தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். அந்த நேரம் ஆண்டவர்கிட்ட நம்ம போய் நிற்கிற, ஆண்டவர் நம்மகிட்ட பசியாக வராது, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? அப்போ நான் ஜோம் பண்ண போகிறேன், நான் இது பண்ண போகிறேன். இல்லை ஆண்டவரே, நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் பிளான் பண்ணேன்னா நான் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் இப்போ என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். வாட் ஆர் வி திங்கிங் ஆஃப்? Our God is very, 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 very careful. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஜீசஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்? ஒரு பெரிய சம் ஆஃப் மணி கொடுத்துட்டு போனார். ஒருத்தன் 5 தாளுந்து, ஒருத்தன் 2, ஒருத்தன் 1. அவன் என்ன சொன்னான்? நான் பத்திரமா புதைச்சி வச்சுட்டேன், நீங்கள் மோசமான ஆளுன்னு எனக்கு தெரியும். நம்ம இன்றைக்கி அப்படி தானே பேசுகிறோம். ஆண்டவர் கோவப்படுற ஆண்டவர் என்னை இப்படி கஷ்டப்படுத்தணுன்னே முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்? உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எது இது ஒரு வேலை செய்யாமல் இருக்கு? கேட்டாரா, கேட்கலையா? மீதி 2 பேர் வந்து நல்ல பேர் வாங்கினாங்க. நீங்கள் செஞ்சது நல்ல விஷயம், வாங்க, ஐ வில் கிவ் யூ மோர். இவன் உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், ஆனால் நீ ஒரு வேலை செய், நீ பேங்க்லையாவது போட்டிருக்கலாமேன்னு கேட்டார்ல. தட் இஸ் இது நம்ம ஆண்டவர் மட்டும் கிடையாது, நம்ம பேரண்ட்ஸும் அப்படி தான். அந்த மாதிரி பேரண்ட் இருக்கனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி இன்னும் செஞ்சிருக்கலாமே. நான் ஃபஸ்ட்டு மார்க்னா இல்லை இன்னும் 100 நீ வாங்கி காமிக்கல, அது எப்படி ஃபஸ்ட்டு மார்க்கு? அதெல்லாம் வரதான் போகுது. ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லைஃப். ஆனால் அது இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எப்படி இருந்திருப்போம்? பாஸ்டர் நாசமாக போயிருப்போம். தட்ஸ் த ஆக்சுவல் ட்ரூத். நம்மகிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா, இல்லை நீ பரவாயில்ல, நம்ம போன வாரம் பேச அதே ஏதாச்சும் கூட முடிச்சுக்கோம். இல்லை மாண்டிசோரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், அந்த எஜுகேஷன் இந்த எஜுகேஷன், இல்லை பரவாயில்ல நீ ஒரு கஷ்டப்பட தேவையில்ல, உன்னை விளாட வச்சே நான் கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை கைப்பிடிச்சே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா கடைசி வரைக்கும் உருப்படுறது கஷ்டம், வேலையில் நிற்கிறது கஷ்டம். நேற்று யூஸ்வல் நாங்கள் சொன்னோம், நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துப்பாரு, எடுத்தவொடனே நல்ல பேர்லாம் வாங்க முடியாது. உன்னை திட்டி வாங்க, மிதிப்பாங்க, உன் வேலையை இன்னொருத்தன் எடுத்துக்குவான், அது எல்லாம் நடக்கும். ஆனால் 10 வருஷத்தில் உங்கள் ஆரம்ப சம்பளத்துக்கும் உங்கள் 10வது வருஷ சம்பளத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. யூ கான் கம்பேர். விலைவாசி ஏறிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னால் உங்களோட தரமே ஏறிடும். அது நீங்கள் லேட் பண்ண எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது வேலை பிடிக்கல, அவன் ரொம்ப திட்டுறேன், நான் இதுக்கு போக மாட்டேன், நான் அங்கே போகிறேன், நான் அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன். யூ ஆர் நாட் கோயிங் டு பி பிளெஸ்ட். அந்த பிளெஸ்ஸிங்க்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து இருக்கிறதுல ஈஸி. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், இது ஏற்கனவே ஒரு பழைய மெசேஜ். ஃபுல் ஒபீடியன்ஸ், பார்ஷியல் ஒபீடியன்ஸ், ஜீரோ ஒபீடியன்ஸ். உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்போ தான் அந்த ஏசா கதை வந்துச்சு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த ஃபுல் ஒபீடியன்ஸ் பண்ணால் ஈசாக்குக்கு என்ன நடந்துச்சு? விதைத்தான், அறுத்தான், அப்படியே 100 மடங்கு பலன். வருஷமா எவ்வளோ வருஷம்?
அவன் ரொம்ப அந்த இடம் தாங்குற அளவுக்கு அவன் வர்ற வரைக்கும் ஆண்டவர் அவனை பெருக வச்சுக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி என் கையில் ₹1 தான் இருக்குது. அடுத்த வருஷம் இஃப் யூ ஒபே யூ வில் ஹேவ் 100 rupees. எப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா? கேன் யூ ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? அந்த ₹1 நம்ம நினச்சிட்டு ₹1 வச்சு நான் என்னதை பண்ணேன்? நீங்கள் அதே இது ₹100 வச்சுருங்க, ₹10,000 ஆயிடுது. 100க்கும் 10,000த்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு காலத்தில் மாத சம்பளம் ₹400 அப்படின்னாங்க. அந்த ₹400 மாத சம்பளத்துக்கு 40,000 மாத சம்பளத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருது? அது ஆண்டவர் செய்கிற விஷயம். Our God is capable of doing great things. Great things, great things. ஆனால் திரும்ப கடைசியாக யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் அந்த செகண்ட் பார்ட் மட்டும் வாசிக்கலாமா? அதை அப்படியே வாசிச்சுட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து அப்படியே கேன் வி ஆல் ப்ரே ப்ளீஸ்? ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். காட் இஸ் கோயிங் டு லுக். அவர் நம்மளை இப்போ நம்ம இருக்கிற பொசிஷன், ஆண்டவர் நான் எவ்வளோ மாறிட்டேனே, நான் சர்ச்சிலலாம் உட்காரேனே, இப்போ நான் கடைசி ரோவில் உட்காராமல் நம்ம ஃப்ரண்ட்டுக்கெலாம் உட்காந்துட்டேனே, அது பத்தாது. நான் சொல்ல ஆண்டவர் அப்படின்னு நேராக சொல்லியிருப்பாரு, இவ்வளோ செஞ்சுட்டேனே அது பத்தாது. யோபை பற்றி ஆண்டவர் 100% இவனை மாதிரி உத்தமன் யாரும் இல்லைன்னு சொன்னா, அதே யோபு ஆண்டவரை பார்த்தோன்னு என்ன சொன்னா? ஐ ரிபெண்ட் இன் டஸ்ட் அண்ட் ஆஷஸ். இவ்வளவு நாள் உங்களை பத்தி நான் கேட்டிருக்கேன், இப்போ என் கண்ணால உங்களை பார்க்கிறேன். ரைட்? 42வது ஐ see you, I will repent. அப்படிப்பட்ட ஆண்டவரே நல்ல பேர் கொடுத்த மனுஷன் கூட ஆண்டவரை பார்த்தோன்னு என்ன சொன்னா? ஒரு பாவி, நான் துன்மார்க்கன். அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி இல்லை, நம்ம ஏற்கனவே ஆஹா, நம்ம அப்படி கிடையாது. there is no other way to put it. இல்லை, ஆனால் இதே பைபிளை எடுத்து இதே பைபிளை நான் டெய்லி எடுத்து வாசித்து டெய்லி எடுத்து படித்து ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான விஷயத்தில் நான் இருக்கேன், இன்னும் பிரியமான விஷயத்துக்கு நான் டெய்லி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம செஞ்சு பார்ப்போம். we will start seeing God working on us. ஒவ்வொரு விஷயமா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இது ஆரம்பிக்கிறார், 2 நாள் கழிச்சு இன்னொரு வேலையில் ஆரம்பிக்க போகிறார், 2 மாதம் கழிச்சு இன்னொரு விஷயத்தில் ஒர்க் பண்ண போகிறார், இன்னொரு விஷயத்தை ஒர்க் பண்ண போகிறார். ஆண்டவர் நம்மளை பர்ஃபெக்டாக ஆக்கணும்னு ஆசைப்படுறார். and then we will become like that fruitful vine. அந்த மரம் மாதிரி நம்ம திரும்ப கடைசியாக we are going to change. அன்னைக்கு நம்ம நடக்கும்போது அப்போ பார்ப்போம், ஆண்டவருக்கு என்னை பற்றி எனக்கே தெரியாத விஷயங்கள் நிறையா விஷயம் ஆண்டவருக்கு தெரியும். என்னோட சிச்சுவேஷனில் நிறைய விஷயம் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ஜோம் பண்ணலாமா? கேன் யூ ஆல் க்ளோஸ் அவர் ஐஸ்? இன்னைக்கு நீங்கள் என்ன மெசேஜ் கேட்டிருக்கீங்களோ, திஸ் இஸ் காட்ஸ் மெசேஜ் ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம என்ன மெசேஜ் கேட்டிருக்கோமோ, இன்னைக்கு ஆண்டவர் என் காதில் எனக்கு இதெல்லாம் கேட்டிருக்கேன் ஆண்டவர், இது எல்லாமே ஆண்டவர் எனக்காக கொடுத்த வார்த்தைகள். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். இஃப் ஐ ஒபே யுவர் வேர்ட், இஃப் ஐ லிசன் டு யுவர் வேர்ட் டுடே, யூ வில் சேஞ்ச் மை லைஃப். ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுங்க. ஐ அம் கோயிங் டு கிவ் யூ 2 நிமிஷம் கொடுக்குறேன். நீங்களே நல்ல தைரியமாக வாயை தந்து ஜெபம் பண்ணுங்க. டங்ஸ்ல பேச முடியும், பேசி ஜெபம் பண்ணுங்க. கம் ஆன், ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் சே, ஆண்டவரே இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நான் மாறணும். ஆண்டவரே அந்த நோவாவோட ஜெனரேஷன்ல நோவா மாதிரி நான் மாறணும். நோவா மாதிரி மாறணும். அந்த இடத்துல இல்லை நான் நோவாவோட பையன் மாதிரி இருந்துக்கிறேன், அவனோட ஒய்ஃப் மாதிரி இருந்துக்கிறேன், அது கிடையாது. நோவாவை போல மாறணும். என்னைய மாற்றுங்க ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை மூலமா என்னைய மாற்றுங்க ஆண்டவரே. இன்னைக்கு பேசின ஒவ்வொரு விஷயம் பைபிள்ல இருந்து எடுத்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுல பைபிள்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கம் பேக் அண்ட் ஆஸ்க் அஸ், நோ ப்ராப்ளம். இது பைபிள்ல இருக்கிற மாதிரி தெரியல, இது எனக்கு குழப்பற மாதிரி பரவாயில்ல. Come and ask, but read the Bible. படிங்க, பைபிளை படிங்க. I give you 2 minutes. Come on, open your mouth. Our loving Heavenly Father, we praise you, Lord, we thank you.
ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உங்களோட ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான்னு சொன்னீங்க. ஆனால் லார்ட் we are learning ஆண்டவரே. நீங்க ஆதியாகமத்துல இருந்து நீங்க எங்களுக்கு எடுத்து இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. you have shown us so many different people. ஆண்டவரே யோபு வரைக்கும் நீங்க எங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஆனா எத்தனையோ பேரிட்ட ஆண்டவரே லார்ட் you have taught us things. அவங்க மூலமா அவங்க வாழ்க்கை மூலமா எங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. அவங்க வாழ்க்கை மூலமா நீங்க எங்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க காமிச்சிருக்கீங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமான மக்களை நாங்க வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமான கனி தரும் ஜனங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்க இப்ப கனி கொடுத்தாலும் ஆண்டவரே எங்களை இன்னும் கனி கொடுக்கும் மரங்களா மாற்றுங்க ஆண்டவரே. கனி கொடுக்கும் செடிகளை திராட்சைகளா மாற்றுங்க ஆண்டவரே. Lord, we want to be good. We want to be the best grapes possible ஆண்டவரே. நாங்க we have to be the best ஆண்டவரே. நாங்கள் பெஸ்ட்டாக இருக்குன்னா ஆபேல மாதிரி எங்களுக்குன்னு பெஸ்ட்டு வச்சுக்காம அந்த பெஸ்ட்டை எடுத்து உங்களுக்கு நாங்கள் தர்றதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓ ரபாலா மல ஷபாலா தரா கரமலா. Oh Father in heaven, we thank you Lord. ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்கிட்ட நீங்க பேசினதுக்காக நன்றி. எங்க மத்தியில நீங்க உலாவுறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க மத்தியில நீங்க இருக்கிறதுக்காக நன்றி. எங்க 2-3 பேர் என் நாமத்தின் மீது கூடிக்காங்க அவங்க மத்தியில கட்டாயம் இருப்பேன்னு சொன்னீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கீங்களே ஆண்டவரே, அதுக்காக நன்றி அப்பா. Oh Lord, we thank you and continue to be with us. இன்னைக்கு சாயங்கால வேளையிலே ஆண்டவரே எங்ககிட்ட நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே இந்த வாரத்துல உள்ள நாட்களும் ஆண்டவரே நாங்க பைபிள் படிக்கும்போது நீங்க எங்கிட்ட பேசுங்க, ஜெபிக்கும் போது நீங்க எங்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. எங்களை மாட்டுங்க, உங்களுக்கு பிரியமான ஜனங்களா மாட்டுங்க. Lord, we thank you so much. We give you all the glory, honor and praise. In Jesus name we pray. Amen. சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே ஸ்தோத்ரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் என்னென்றைக்கும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.